சார் நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் அதாவது நேற்றைய வகுப்புல பேப்பர் 13 அதாவது இலங்கையில் இஸ்லாம் என்ற டாபிக் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் சிலபஸ் அந்த தியரி அதை நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்து இடையில அப்படி இருக்கி அப்போ அதை கண்டினியூவாக பார்த்து முடிச்சு போட்டு நாங்கள் பேப்பருக்கு வருவோம். சரி, அப்போ நாங்கள் நேற்று படித்த விஷயம் என்னென்னா யூனிட் 10ல் 10.2ல் இரண்டாவது தலைப்பு படித்தோம், இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகம் பரவல். அப்போ இதில் ஃபுல்லாக இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகம் பற்றி 3 விதமான கருத்துக்களை வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று, நபியாவோட காலத்தில் தான் இலங்கையில் நபியாவோட காலத்தில் இஸ்லாம் வந்துட்டு அப்படி என்றும், அடுத்த இரண்டாவது கருத்திற்கு உமர் அலி அல்லாஹனோட காலத்துல இஸ்லாம் வந்தேன்னு சொல்லி, மூன்றாவது கருத்து உமையாக்கல்ல காலத்துல இஸ்லாம் இலங்கையில் அறிமுகம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்ப இந்த 3 கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் அதற்கு சான்றாக முன்வைக்கக்கூடிய விளக்கங்கள் நாங்கள் படித்தோம். நபியாவோட காலத்துல இஸ்லாம் அறிமுகம் ஆயிடுச்சுன்றவங்க எப்படியா எந்த சான்றை வச்சு சொல்றாங்க அந்த கருத்து. அப்ப அதை நாங்க இதுல பார்த்தோம், அதுக்குரிய விளக்கங்கள். ரைட். அடுத்து உமர் அலி அல்லாஹனோட காலத்துல இஸ்லாம் அறிமுகம் ஆயிடுச்சுன்றவங்க முன்வைக்கக்கூடிய சான்று பார்த்தோம். அடுத்து மூன்றாவது உமையாக்கல்ல காலத்துல தான் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் ஆகிச்சு அப்படின்றவங்க முன்வைக்கிற சான்றுகளும் நாங்க போன நேற்றைய வகுப்புல பார்த்தோம். சரியா? அடுத்து நாங்க படிச்சது 10.2ல மூன்றாவது தலைப்பு இலங்கையில் முஸ்லிம்களுடைய பரவல். அப்ப இலங்கையில முஸ்லிம்களுடைய பரவல் அதுல ஒவ்வொரு நூற்றாண்டு வயசா நாங்க டிவைட் பண்ணி பார்த்தோம். அதுல முதலாவது கிறிஸ்துக்கு பின் 9-10ஆம் நூற்றாண்டிலேயே இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்குரிய சான்றுகள் இருக்கு. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இலங்கையில கரையோர பகுதிகளில் முஸ்லிம்களுடைய குடியிருப்பு காணப்பட்டுச்சு என்ற விஷயம் பார்த்தோம். அப்ப அதுக்குரிய சான்று பார்த்தோம். அடுத்து 2வது பாயிண்ட் நாங்க படிச்சோம், அதே 9-10ஆம் நூற்றாண்டு கால பகுதிகளில் கிறிஸ்துக்கு பின் இலங்கையில் உள்ளக நகரங்கள்ல கூட முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க என்றதுக்குரிய விளக்கங்கள் நாங்க பார்த்தோம். ரைட். அடுத்தது நூற்றாண்டு வயசா டிவைட் பண்ணும்போது 2வது பார்த்தோம், கிறிஸ்துவின் 10-12ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இலங்கையில முஸ்லிம்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப அது 3வது பாயிண்ட் வயசா டிவைட் பண்ணும்போது சரியானே. அப்ப ஒரு பாயிண்டா நாங்க அதை பிரிச்சு எடுக்கும் போது 3வது பாயிண்ட், கம்போல கலைகதர பகுதிகளில் இலங்கையில முஸ்லிம்கள் உள்ளக நகரங்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க கிறிஸ்துவின் 10ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் என்ற விஷயம் படித்தோம். அதுக்குரிய சான்றுகள் பார்த்தோம், வரலாற்று ஆதாரங்கள். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தோம், புலனறுவை காலப்பகுதியில் முஸ்லிம்களுடைய பரவல் கணிசமானதாக இருந்திருக்கு. அதுக்குரிய சான்றுகள் என்னன்னு சொல்லி நாங்க இதுல 4வது பாயிண்ட்ல பார்த்தோம். ரைட். அதுல மகா பராக்கிரம பாகுடைய அந்த காலப்பகுதி, அந்தரங்கதுரை என்ற மேல் சபையில் 4 முஸ்லிம்கள் அங்கத்துவம் வகிச்சிருந்தாங்க. அப்ப இது பொருளாதார பங்களிப்பு, இலங்கையினுடைய பொருளியல் பங்களிப்புக்குள்ள முஸ்லிம்கள் செய்த பொருளாதார பங்களிப்புகளையும் சொல்லலாம் என்ற விஷயங்கள் படித்தோம். அடுத்து 5வது பாயிண்ட் நாங்க படித்தோம், நூற்றாண்டு வயசா பார்க்கும்போது 3வது 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே கூட இலங்கையில முஸ்லிம் சமூகம் பரவலாக வாழ்ந்திருக்கு. அப்ப தம்பதனி அரசுக்கு வலுவூட்டும் வளமிக்க சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருந்துச்சு. அப்ப அதுக்குரிய சான்று படிச்சோம். அப்ப தாகூர் எனக்கூடிய ஒரு முஸ்லிம் இராணுவ வீரருடைய சம்பவம் ஒன்று நாங்க பார்த்தோம். போன கிளாஸுக்கு வராதவங்க நீங்க யூடியூப் வீடியோவை பார்த்துக்கொள்ளும். சரியா? அப்ப இது அரசியல் பங்களிப்புக்கும் நாங்க போடையிலும் இலங்கை முஸ்லிம்களுடைய பங்களிப்புல, தேசிய பங்களிப்புல, அடுத்தது பாதுகாப்புக்கான பங்களிப்புலையும் நாங்க இதை போடையிலும். ஏன்னா ஒரு முஸ்லிம் தாகூர் எனக்கூடிய ஒரு முஸ்லிம் இராணுவ வீரராக பணியாற்றியிருக்கிறார். அதே நேரம் அரசாங்கத்தை பாதுகாத்து வேணகு பாகமான ஆட்சி அமைக்கிறது காரணமாக இருந்திருக்கிறார். எனவே இது அரசியல் பங்களிப்பு, இராணுவத்தில் இருந்ததால பாதுகாப்பு பங்களிப்பு, ரெண்டுலையும் இதை போடையிலும். அதே நேரம் இந்த இடத்துல முஸ்லீம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க சான்றுக்கும் இதை போடையிலும் 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில். அப்ப இதான் 5வது பாயிண்ட். இவ்வளவுதான் நாங்க போன கிளாஸ்ல படிச்சது. சரியா? இன்றைக்கு நாங்க படிக்க வேண்டியது 6வது பாயிண்ட். போன வகுப்புல படிச்சு கிளியர் தானே உங்களுக்கு எல்லாம்? ஆறாவதுல இருந்து பாப்போமா? சரி, 6வது பாருங்க.
அதே காலப்பகுதி இப்ப 13ஆம் நூற்றாண்டுகளாம் நிக்கிறோம். சரியா? நூற்றாண்டு வயசா பார்க்கும்போது 13ஆம் நூற்றாண்டு பகுதியில இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்கன்றதுக்குரிய விளக்கங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப 6வது பாயிண்ட், யாப்பகுவ அரசியலில் முஸ்லிம்கள் பெற்றிருந்த உயர் இடமே 1283 எகிப்துக்கு சென்ற வர்த்தக தூதுக்குழுவின் தலைமை பதவி அபு உஸ்மான் என்ற முஸ்லிம் பிரதானிக்கு கிடைப்பதற்கு காரணமாகியது. எனவே 1283 எகிப்துக்கு ஒரு வர்த்தக தூதுக்குழு போயிருக்கு. அந்த வர்த்தக தூதுக்குழுக்கு தலைவராக அந்த அந்த குரூப்புக்கு லீடராக இருந்திருக்கிறார் அபு உஸ்மான். இவர் ஒரு முஸ்லிம். எனவே இந்த விஷயம் எதை காட்டுது? இலங்கையில 13ஆம் நூற்றாண்டுல, கிறிஸ்துக்கு பின் 13ஆம் நூற்றாண்டுல முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப இது யாப்பகு அரசியல நடந்த ஒரு நிகழ்வு. ரைட்? பாருங்க, தம்பதனிய யாப்பகுவை அரசியல் காலப்பிரிவு நடைபெற்ற மேற்குறித்த நிகழ்வுகள் முஸ்லிம்களின் உள்நாட்டு பரவலுக்கான சான்றுகளாக அமைகின்றன. இக்கருத்துகள் அக்காலப்பிரிவில் உள்நாட்டில் முஸ்லிம்கள் அரசர்களோடு சமதரத்தில் உறவாடக்கூடிய பிரதானிகளின் அந்தஸ்தை பெற்றிருந்தமை காட்டுகின்றன. அப்ப பிரதான இடங்களை பிடிச்சிருந்தாங்க முஸ்லிம் சமூகம் அந்த காலத்துல. அப்ப இந்த 6வது பாயிண்ட், அபுஸ்மான் என்ற ஒரு முஸ்லிம் அந்த பதவியில் இருந்திருக்கிறார். எனவே முஸ்லிம்கள் இலங்கையில பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சான்றாக நாங்கள் கொடுக்கிற அதே நேரம், இவர் வர்த்தக தூதுக்குழுக்கு தலைமை பதவி வகிச்சுகிறார் ஒரு முஸ்லிம். எனவே இலங்கை முஸ்லிம்களுடைய தேசிய பங்களிப்பு இதை கொண்டு வர இயலுமா இல்லையா? இலங்கை முஸ்லிம்கள் இலங்கையினுடைய தேசத்துக்கு பங்களிப்பு நல்கியிருக்கிறாங்க என்று இந்த பாயிண்ட்ஸ் நாங்க சொல்லலுமா இல்லையா? சொல்லலும். எதுக்குள்ள சொல்லலும்? வகையான பங்களிப்பு வர்த்தக தூதுக்குழுக்கு தலைவராக போகிறார். அரசியல் பங்களிப்பும் சொல்லலும், அதே நேரம் பொருளாதார பங்களிப்பும் சொல்லலும். சரியானே? ஏன் அரசாங்கத்தோட இணைந்து நாட்டினுடைய அபிவிருத்திக்காக வேண்டி செயலாற்றுகிறாங்க. எனவே அரசியல் ரீதியான பங்களிப்பு சொல்லலும், அதை விடவும் இந்த பாயிண்ட நாங்க பொருளாதார பங்களிப்புக்கு சொல்லலும் என்ற வர்த்தக தூதுக்குழுக்கு தலைமை பதவி வகிக்கிறார் அபு உஸ்மான் என்ற முஸ்லிம். அப்ப இலங்கை முஸ்லிம்களுடைய தேசிய பங்களிப்பு என்று பின்னால் ஒரு பாடம் இருக்கு, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாம இல்லை. இதுக்கு அடுத்த தலைப்பு தேசிய பங்களிப்புகள் தான். அப்ப அதுல மருத்துவ பங்களிப்பு, இராணுவத்துறைக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்பு, கலாச்சார சார்ந்த அம்சங்களுக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பு எல்லாம் இருக்கு. அது கீழே பல விஷயங்கள் அவங்க அங்கேயும் தந்திருப்பாங்க அந்த தலைப்பு கீழே. இங்க இருக்கிறதும் சிலது அங்க வரும். அப்ப இதை படிச்சு அங்கேயும் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். விளங்க சொல்றது? ரைட். அடுத்த 7வது பாயிண்ட் பாருங்க. 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இலங்கையின் அரசியல்ல முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு வலிமை மிக்க சமூகமாக முஸ்லிம்கள் வளர்ச்சி பெற்றிருந்தாங்க. எந்த அளவுக்கு? முஸ்லிம்கள் அரசியல்ல ஈடுபடுற அளவுக்கு, அரசியல் ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு முஸ்லிம்கள் வலிமை பெற்ற சமூகமாக இருந்தாங்க. அப்ப முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்ததுக்குரிய சான்று இது. இவங்க இங்க வாழ்ந்ததாலதான் அரசியல்ல என்ன தலையீடு செய்யற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. எனவே முஸ்லிம்கள் வாழ்ந்துக்கிறான்றது சான்று. அப்ப இதை எதை வச்சு சொல்றோம்டா பாருங்க, 13ஆம் நூற்றாண்டின் இறுதி கூறில், அதாவது 13ஆம் நூற்றாண்டு இறுதி கால பகுதியில குருநாகலை இலங்கையின் தலைநகர் ஆகியது. 2ஆம் புவனேகுபாகு குருநாகலை தலைநகராக கொண்டு கிறிஸ்துக்கு பின் 1287 தொடக்கம் 1293 வரை கிட்டத்தட்ட 6 வருஷம். ரைட். இந்த காலப்பகுதியில குருநாகல தலைநகரா வச்சு இவன் ஆட்சி செய்தான். யாரு? புவனேகுபாகு மன்னன். இம்மன்னன் குருநாகலை அஸ்வத்தும
பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல பிரபுவாக விளங்கிய அதின விதின வீர விக்ரமசிங்க. அந்த காலத்துல இருந்த ஒரு பிரதேசத்துல பேர் அஸ்வதும் என்ற பிரதேசத்திலே ஒரு முக்கியமான சமூகத்துல முக்கியமான ஆட்கள் இருப்பாங்களே, அப்ப அவங்களோட பேர் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல அப்படி ஒரு சமூகத்துல அந்த இடத்துல ஒரு பிரபல ஒரு பிரபுவாக இருந்தவர் தான் அதின விதின வீர விக்ரமசிங்க என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் பிரமுகர் இருந்தார். அப்ப பேர்களை பார்த்தா இப்படித்தான் இருக்கும். ஏன் அந்த காலம் அப்படித்தான். அந்த காலம் கிடைச்ச மார்க் அறிவு வச்சுக்கொண்டு மக்கள் வாழ்ந்தான். அப்ப பேர்கள் இப்படித்தான் இருந்துச்சு, ஆனா முஸ்லிம்களாக இருந்தான். எனவே இவர் ஒரு முஸ்லிம், அதின விதின வீர விக்ரமசிங்க என்ற பேர்ல ஃபேமஸா இருந்த ஒரு மனிதர். இவர் ஒரு முஸ்லிம். இவருக்கு ஒரு மகள் இருக்கு. இவருடைய மகள் மெதகெடிய குமாரி. இந்த மெதகெடிய குமாரி என்ற யுவதியை யாரு திருமணம் செய்தார்டா? புவனேகு பாகு மன்னன் திருமணம் செய்தான். புவனேகு பாகு மன்னன் திருமணம் செய்தான். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த முஸ்லிம் மகன் இவர்தான் வத்ஹிமி. சில வரலாறுகள்ல வஸ்துஹிமி என்றும் இருக்கு அவரோட பேர். சரியா? சரி, நீங்க எங்க இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். வத்ஹிமி இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன். வத்ஹிமி என்ற பெயரில் இலங்கையின் வரலாற்றில் குறிக்கப்படுகிறார். இத்தகவலை ஆய்வாளர் என்.ஜே. கருணாதிலக தனது வயம்பலங்காவே ராஜதானி என்ற நூல்ல இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார். எனவே இந்த விடயம் எதை காட்டுதுன்னு சொன்னா, இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. குருநாகல்லையும் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க என்றதை எடுத்துக்காட்டு. அது மட்டுமில்ல, அப்படியே கீழே பாருங்க. இந்த இரண்டாம் புவனேகு பாகுவின் பின் அவரே என்றா யாரு? இந்த வத்ஹிமி என்ற முஸ்லிம் இரண்டாம் புவனேகு பாகு மெதகெடிய குமாரி என்ற பெண்ணுக்கு கிடைத்த அந்த மகன் வத்ஹிமி குருநாகலையில் இலங்கையின் மன்னனாக முடிசூடப்பட்டார். இலங்கையின் மன்னனாக முடிசூடப்பட்டார் ஒரு முஸ்லிம் அந்த காலத்தில். எனினும் சூழ்ச்சியாளர்கள் சதி செய்து இவரை கொலை செய்தனர். அரசனின் சிங்கள மனைவிக்கு பிறந்த மகனை, வேறொரு மனைவி இருந்தா அவ சிங்கள மனைவி, அவட மகனை 4ஆம் பராக்கிராம பாகு என்ற பெயரில் மன்னனாக முடிசூட்டினார். அப்ப இவர் என்ன செய்யறார்? சூழ்ச்சிக்காரர்களால் கொலை செய்யப்பட்டார். ரைட். அதே நேரம் பாருங்க. சரி, அப்ப இந்த விஷயம் எதை காட்டு என்று சொன்னா, இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க என்ற விஷயத்தை காட்டுற அதே நேரம் இலங்கை முஸ்லிம்கள் அரசியல்ல கூட என்ன முக்கிய இடம் வகிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த பாயிண்ட நீங்க இலங்கையினுடைய தேசிய பங்களிப்பு, முஸ்லிம்களுடைய தேசிய பங்களிப்புல அரசியல் பங்களிப்புல போடையிலாவா இல்லாதா? ஏழுமா இல்லாதா? அப்படியே கீழே பாருங்க. அதே பாயிண்ட், அந்த 7வது பாயிண்ட்டுக்குரிய விளக்கங்கள் தான் எல்லாம். சரியா? அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர விஷயங்கள் தான். குருநாகலை ராஜதானி என்ற தலைநகராக அந்த காலத்தில் இருந்து, அப்ப குருநாகலை ராஜதானியாக மாற்றப்பட்டமைக்கான காரணிகள் பல கூறப்பட்டாலும் கூட இரண்டாம் புவனேகு பாகுவின் அரசியல் வாழ்வை உற்று நோக்கும் போது அங்கு, அதாவது அந்த குருநாகல்ல குடியேறி வாழ்ந்த பொருளாதார பலம் மிக்க சமூகமாக இருந்தவர்கள் தான் யாருன்னா முஸ்லிம் சமூகம் அந்த காலத்துல. சரியான? இங்க நிறைய மார்க்கிங் எல்லாம் இருக்கு. இது போன கிளாஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதால அப்படி இருக்கு. உங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்காதுன்னு நம்புறேன். அதனால அப்படியே வச்சு படிப்பிக்கிறேன். இஷ்யூ ஒன்று இல்லையே உங்களுக்கு? அப்ப என்னன்னா, அந்த பொருளாதார பலமிக்க சமூகமாக முஸ்லிம் சமூகம் அங்க இருந்துச்சு. இப்ப இரண்டாம் புவனேகு ஏன் குருநாகல தலைநகராக தெரிவு செஞ்ச என்ற விஷயத்தை பார்த்த வேண்டாம். பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அங்கு முஸ்லிம்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு தமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உறுதியும்
அதற்கான ஒரு காரணியாக இருந்திருக்கலாம் என கருத முடிகின்றது. அப்ப புவனகுவாக மன்னன் முஸ்லிம்கள்ல ஆதரவு ஒத்துழைப்பு தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்பினார். எனவே இந்த விஷயம் குருநாகல்ல முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்கன்றதை எடுத்துக்காட்டுற நேரம் இங்க ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க பாருங்க. அந்த காலத்துல அந்த 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இறுதி கூறுல பொருளாதார பலம் மிக்க சமூகமாக குருநாகல்ல வாழ்ந்த சமூகம் யாரு? எந்த சமூகம்? கேட்கிறது விளங்குதா? அந்த டைம்ல குருநாகல மையமாக வச்சு தலைநகராக்கி ஆட்சி அமைச்ச. இப்ப நீங்க சொல்லுங்க, பொருளாதார பலமிக்க சமூகமாக இருந்த சமூகம் எதுன்னு இங்க குறிப்பிடப்பட்டு நேரடியா யாரு பொருளாதார பலமிக்க சமூகமாக அங்க இருந்தவங்க? முஸ்லிம் சமூகம். முஸ்லிம் சமூகம். எனவே இத முஸ்லிம்களுடைய பொருளாதார பங்களிப்புக்கு போடையிலுமா இல்லையா? தேசிய பங்களிப்பு அங்கால குயிக்கா பேசணும், டைம் இல்ல. போடையிலும் இலங்கை முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியாக ஒரு உயர் நிலையில் இருந்திருக்கிறாங்கிறது எடுத்துக்காட்டு. எனவே தேசிய பங்களிப்புல பொருளாதார பங்களிப்புல இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்காட்டு இல்லை. இந்த இடத்துல அரசியல் பங்களிப்புல மேலே இருக்கிற விஷயத்தை இந்த வத்ஹிமி மன்னனாக முடிசூடப்பட்ட விஷயத்தை எடுத்து காட்டிலும். எனவே நாங்க எல்லாத்தையும் இந்த அங்க போட்டு நோட்ஸ்ல தரணும் என்ற அவசியம் இல்லை. நாங்க அட்வான்ஸ் லெவல், நாங்களாம் அட்வான்ஸ். அப்ப அட்வான்ஸா படிக்கணும், எங்கட மூளை வேலை செய்யணும். எந்தெந்த பாயிண்ட எந்தெந்த விஷயத்தை எங்கெங்க எடுக்கலாம், எங்க யூஸ் பண்ணலாம் என்ற விஷயம் வேலை செய்யணும். எல்லாத்தையும் அவங்க போடணும், கைட்ல நேரடியா போடணும் தரணும் என்று அவசியம் ஒன்று இல்லை. ரைட். எனவே 7வது பாயிண்ட் சொல்ற விஷயம், இந்த குருநாகல்ல முஸ்லிம்கள் ஒரு வலிமை மிக்க சமூகமாக இருந்திருக்கிறாங்க. அரசியலுக்கு வார அளவுக்கு வத்திமி எனக்கூடிய ஒரு முஸ்லிம் பிரமுகர் இருந்திருக்கிறார். ஒரு அரசனாக வார அளவுக்கு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் பின்னால. ஆனா ஏதோ அரசனாக வந்திருக்கிறார். அதே மாதிரி முஸ்லிம்கள் பொருளாதார பலமிக்க சமூகமாக அந்த காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. எனவே இது அரசியல் பங்களிப்பு பொருளாதார பங்களிப்பு போடுற அதே நேரம் முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க நாங்க இதை வச்சு சொல்றோம். சரி, அடுத்தது நூற்றாண்டு வயசா பார்க்கும்போது 4வது 14ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி. அப்ப இந்த 14ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் என்ன நடந்தீங்கன்னா பாருங்க, 8வது பாயிண்ட், கிறிஸ்துக்கு பின் 14ஆம் நூற்றாண்டுல முஸ்லிம்கள் இலங்கையின் உள்ளக பகுதிகளில் பெருமளவில் வாழ்ந்திருக்கிறாங்க. இதற்கு பல சான்றுகள் காணப்படுகின்றன. அப்ப அதில் ஒரு சான்று எங்களை சொல்லி காட்டுறான். இவ்வகையில் கிறிஸ்துக்கு பின் 1344 இலங்கையை தரிசித்த இப்னு பதூதா விட்டு சென்றுள்ள குறிப்புகள் முக்கியம் பெறுகின்றன. இலங்கையை தரிசித்த இப்னு பதூதா, இவர் ஒரு தேச சஞ்சாரி, சுத்தி திரிற மாதிரி, சுத்தி திரிஞ்சு என்ன குறிப்புகள் எடுக்கிற ஒருத்தர். அப்ப இவர் பல நாடுகளுக்கு பல ஏரியாக்களுக்கு பயணம் செஞ்சார். இவர் ஒரு மொரோக்கோவை சேர்ந்த ஒருத்தர், இவர் ஒரு தேச சஞ்சாரி. இவர் குறிப்புகள் எடுத்தார். ரைட். இப்ப இவர் அந்த குறிப்புல இருந்து ஒரு விஷயம் இருக்கு என்னண்டா, இவர் கிறிஸ்துக்கு பின் 1344 இலங்கைக்கு வந்திருக்கிறார். ஒரு ரவுண்ட் ஒன்று பண்ணிருக்கிறார். பாருங்க எங்கண்டு, அவர் புத்தளத்திலிருந்து சிலாபம், குருநாகல், கம்பொல வழியாக ஆதம் மலையை தரிசித்து, அதாவது சிவனொளி பாதமலை என்று சொல்லுவோமே, அது ஆதமலையை தரிசித்து இரத்தினபுரி, தெவுந்தர காலி, கொழும்பு வழியாக புத்தளம் நோக்கி திரும்பி சென்றுள்ளார். இப்பயண பாதையில் தான் சந்தித்த பல முஸ்லிம் பெரியார்களையும் பாருங்க, இவர் இவ்வளவு ஊர்களுக்கும் சுத்தி அப்படியே ரவுண்ட் ஒன்று பண்ற நேரம் பல முஸ்லிம் பெரியார்களை பற்றிய விடயங்களை அவர் குறிப்பில் எழுதியிருக்கிறார். அவர்களை சூழ இருந்த பள்ளிவாசல்கள் பற்றி எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம முஸ்லிம்கள் வாழ்ந்த குடியிருப்புகள் பற்றி எழுதியிருக்கிறார். எனவே இந்த ஏரியாக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க என்றதுக்கு இது சான்று பகருதா இல்லையா? இப்னு பதூதாட குறிப்புகள்.
ரைட். எனவே நாங்க சொல்லுவோம் 14ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலையும் இலங்கையில முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எனவே 8வது பாயிண்ட், இலங்கை தரிசித்த இப்னு பதூதாவுடைய குறிப்புகள் இலங்கையில் முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்தமைக்கான சான்று. அதுக்குரிய விளக்கம் இங்க இருக்கு. இந்த வகையில் பார்க்கும்போது இலங்கையின் கரையோர நகரங்களில் போலவே உள்ளக நகரங்களிலும் முஸ்லிம்களுக்கு காலப்பிரிவு வாழ்ந்துள்ளன. கரையோர பகுதியில் வாழ்ந்திருக்கிறான் மேல நாங்க படிச்சுட்டோம், அதுக்குரிய சான்றெல்லாம் படிச்சுட்டோம். இது 8வது பாயிண்ட். அடுத்தது நூற்றாண்டு வயசா பார்க்கும்போது 5வது 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். 9வது பாயிண்ட், கிறிஸ்துக்கு பின் 16ஆம் நூற்றாண்டுல, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஹிஸ்டரியில எல்லாம் சின்ன வகுப்புலேருந்து படிச்சு வந்திருப்பேன். போர்த்துகேயர்கள் வந்த காலப்பகுதி எப்ப இலங்கைக்குள்ள போர்த்துகேயர்கள் என்டரான எப்ப யாபம் இல்லையா? ஹிஸ்டரியில படிச்சது 1505. 1505. எனவே அது எத்தனையாம் நூற்றாண்டு? 1505 16ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்துக்கு பின் 16ஆம் நூற்றாண்டின் அரசியலில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றமாக போர்த்துகேயர் இலங்கையின் கரையோர பகுதிகளை கைப்பற்றி கொண்டமையை குறிப்பிடலாம். 16ஆம் நூற்றாண்டுல கைப்பற்றப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு பார்ப்போம். கிறிஸ்துக்கு பின் 1505ஆம் ஆண்டு சீனாவிலிருந்து பாரசீக குடாவை நோக்கி சென்று கொண்டிருந்த ஓர் அரபு கப்பல் கூட்டத்தை தாக்கி கைப்பற்றுவதற்காக கோவாவிலிருந்து புறப்பட்ட டொன் லோரென்சோ டி அல்மெய்டா கடும் புயலில் சிக்குண்டு திசை மாறி இலங்கையின் காலிக்கரை வந்தடைந்தார். அந்த காலத்துல ஒரு கடும் புயல்ல இவர் மாட்டுப்பட்டு என்ன செய்யறார்? காலிக்கரைக்கு வந்து சேர்றார். 1505 இந்த நிகழ்வு நடக்குது. போர்த்துகேயர்களை சேர்ந்து ஒருத்தர். இப்ப இங்க வந்து பாக்குற நேரம் பாருங்க என்ன நடக்குன்னு சொன்னா, இவனது இவ்வருகை இலங்கையின் வரலாற்று போக்கையே மாற்றி அமைத்து விட்டது. போர்த்துகேயர் இலங்கையை அடைந்த நேரத்தில் இலங்கையின் கரையோர நகரங்களில் வர்த்தக வலிமை பெற்ற சமூகமாக முஸ்லிம் சமூகம் திகழ்ந்தது. இதான் எங்களுக்கு தேவையான பாயிண்ட் இந்த இடத்துல. எனவே 9வது பாயிண்ட் நாங்க சொல்லுவோம், போர்த்துகேயர்கள் வந்த நேரத்திலும் இலங்கையில் முஸ்லிம்கள் வர்த்தக வலிமை பெற்ற சமூகமாக பரவலாக வாழ்ந்தனர். அதுக்குரிய சான்று என்ன பாருங்க. பொதுவாக முஸ்லிம்கள் தமது வர்த்தக அதுக்குரிய சான்று பொதுவாக வரலாறுகள் இருக்கு. அப்ப இந்த மேல படிச்ச விஷயங்கள் எல்லாம் நீங்க அதுக்கு கொடுக்கலும். அப்படியே தொடர்ச்சியா சொல்றாங்க பாருங்க. இப்ப இந்த போர்த்துகேயர்கள் வந்து பாக்குறாங்க, இலங்கையில ஒரு முன்னோடிகளாக முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. வர்த்தகத்துல முஸ்லிம்கள் அடிக்கிறது ஆட்கள் இல்லை. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க இந்த வர்த்தக வாணிப விடயங்கள்ல. எனவே பொதுவாக முஸ்லிம்களை தமது வர்த்தக போட்டியாளராக கண்ட போர்த்துகேயர்கள் அவர்களை தமது எதிரிகளாகவே கருதினர். முஸ்லிம்களை எதிரிகளாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸ்பெயினில் முஸ்லிம்களுக்கு எதிராக மிக கடுமையான போக்கை கடைபிடித்ததை போலவே, அதாவது ஸ்பெயின் ஒரு முஸ்லிம் நாடு. ஆரம்ப காலங்கள்லாம் முஸ்லிம்களுடைய ஒரு கட்டுப்பாடுல இருந்தது. அப்ப அதிலையும் போர்த்துகேயர்கள் அவங்களோட எதிர்ப்பை காட்டி ஸ்பெயின்ல பல பிரச்சனைகள் நடந்துச்சு அந்த காலப்பகுதியில். எனவே மிக கடுமையான போக்கு அங்க கடைபிடிச்சாங்க போர்த்துகேயர்கள். அதே மாதிரி இந்த போர்த்துகேயர்கள் இலங்கையிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான போக்கை தமது எல்லா நடவடிக்கைகளையும் கடைபிடிச்சாங்க. எல்லாத்திலையும் முஸ்லிம்களை எதிரியாகவே பார்த்தாங்க வந்த போர்த்துகேயர்கள். இப்ப கோட்டை இராச்சியத்தில் உருவான அரசியல் பிரச்சனைகளும் அது துண்டாடப்பட்டமையும் போர்த்துகேயர் இலங்கையில் நிரந்தரமாக காலூன்றுவதற்கு காரணமாகிறது. இந்த டைம்ல என்ன நடக்குன்னு சொன்னா, போர்த்துகேயர்கள் வந்து இலங்கையிலேயும் ஒரு கண், மெயினா இலங்கையில கண், அடுத்து முஸ்லிம்களை எதிரியாக பார்க்கிறாங்க. இந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது. என்னன்னா, உள்நாட்டு
மன்னர்களுக்கு இடையில பிரச்சனை போகும். இதை சான்ஸா பயன்படுத்தி போர்த்துகேயர்கள் உள்ளுக்காயிட்டாங்க. கடைசியில எல்லாம் போர்த்துகேயர்கள்ல கைக்கு வந்துட்டு இதான் நடக்கு. அப்ப சுமூகமாக பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கி. ரைட். முஸ்லிம்கள் அவங்களோட வர்த்தக நடவடிக்கையில முன்னோடிகளா இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கரையோரங்கள்லையும் தான், உள்ளக பகுதிகளிலையும் தான் இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த 1505 பிறகு கிறிஸ்துக்கு பின் மெதுமெதுவாக போர்த்துகேயர்கள் உள்ளுக்காகிறாங்க. உள்ளுக்காகி என்ன நடக்குது? முஸ்லிம்களை கடுமையான எதிரிகளாக பார்க்கிறாங்க. முஸ்லிம்களுடைய விடயத்துல கடும்போக்கு கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் போர்த்துகேயர்களுக்கு இலங்கையிலேயும் ஒரு கண். இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் விடயத்தில் ஓரளவு நெகிழ்வு தன்மையோடு நடந்து கொண்ட போர்த்துகேயர்கள் 1597 ஆண்டில் கோட்டை அரசின் கடைசி மன்னனான தொன் ஜோன் தர்மபால வாரிசின்றி இறக்க அவன் எழுதி வைத்திருந்த சாசனத்தின்படி போர்த்துகேய மன்னனே கோட்டை அரசுக்கும் அதிபதியானவுடன் கடும் போக்கை கடைபிடிக்க தொடங்கினார். 1597 ஆண்டில் கோட்டை அரசின் கடைசி மன்னன் தொன் ஜோன் தர்மபால வாரிசின்றி இறக்கிறார். அவருக்கு வாரிசியல் யாரும் இல்லை. எனவே அவர் எழுதி வைத்த சாசனம் என்னென்று அடுத்த மன்னன் போர்த்துகேயர்கள் இருந்து ஒரு மன்னன் தெரிவு செய்ததாக. எனவே போர்த்துகேய மன்னனே கோட்டை அரசுக்கு அதிபதியானவுடன் கடும் போக்கை கடைபிடிக்க தொடங்கினான். இதன் விளைவாக கிறிஸ்துக்கு பின் 1575 ஆண்டு முதல் கரையோர நகரங்களில் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டனர். இப்ப மெதுமெதுவாக முஸ்லிம்களை பகிரங்கமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க போர்த்துகேயர்கள். எனவே கரையோர நகரங்கள் இருந்தெல்லாம் முஸ்லிம்கள் வெளியேற்றப்படுறாங்க இந்த போர்த்துகேயர்கள செயற்பாட்டால். ஏன்? போர்த்துகேயர்களுக்கு இப்ப பவர் ஒன்று கிடைச்சிட்டு. இவ்வாண்டில் வெளிகம பிரதேசத்தில் செல்வாக்குடன் வாழ்ந்த முஸ்லிம்களின் செல்வங்களை கொள்ளையடித்ததோடு போர்த்துகேயர்கள் செஞ்ச வேலை. வெளிகமையில முஸ்லிம்கள் அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்கட செல்வங்களை கொள்ளையடிச்சாங்க. அதே மாதிரி பலரை கொலையும் செய்தாங்க போர்த்துகேயர்கள். ரைட். இதெல்லாம் பெரும் வரலாறுகள். எங்களுக்கு அவ்வளவு பெருசா தேவையில்லை. எங்களுக்கு சில வயசுக்குரியத்தை நாங்கள் விலகி கொண்டா சரி. இந்த போர்த்துகேயர்கள் எப்படி இந்த கோட்டை அரசுக்கு அவங்க மன்னனாக வந்த உள்நாட்டு மன்னர்களுக்கு இடையில பிரச்சனைகள் போயிடுச்சு. அதை சான்ஸா பயன்படுத்தி போர்த்துகேயர்கள் லிங்க் ஆகி உள்நாட்டு மன்னர் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தனை எதிர்க்க போய் இப்படி என்று சொல்லி கடைசியில போர்த்துகேயர்களோட இவங்க க்ளோஸ் ஆகி உள்நாட்டு மன்னர்கள் உள்நாட்டு அந்த ஆட்சியை போர்த்துகேயர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு கோட்டை அரசுடைய அந்த அரசு. ரைட். அது நீங்க இந்த ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருப்பீர்கள், தெரிஞ்சிக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னா வெளிகாமையில இப்படியான மோசடிகள் நடக்குது. முஸ்லிம்களை கொலை செய்யறாங்க, அவங்களோட செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படுது. அப்ப இப்ப நாங்க எங்கட விஷயத்துக்கு கொஞ்சம் வருவோம். எனவே இந்த காலப்பகுதியில முஸ்லிம்கள் இலங்கையில பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க என்ற விஷயத்தை இது காட்டுதா இல்லையா? அப்ப இதை நாங்க ஒரு சான்றாக சொல்லுவோம். என்ன? 9வது பாயிண்ட், 16ஆம் நூற்றாண்டு அளவில் போர்த்துகேயர்கள் இலங்கை அடைந்த நேரத்தில் இலங்கையின் வலிமை மிக்க சமூகமாக முஸ்லிம்கள் வாழ்ந்துள்ளனர். அல்லது ஷோர்ட்டா சொல்லணும்னா போர்த்துகேயர்கள் இலங்கை அடைந்த நேரத்தில் முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்துள்ளனர் அப்படின்னு போட்டு அது சம்பந்தமான விளக்கங்கள் இதில் இருக்கிற விஷயங்களை நீங்க ஷோர்ட்டா எழுதிட்டா சரி. ரைட். அப்படியே தொடர்ச்சியா பாருங்க இப்ப என்ன நடக்குதுங்கால 17ஆம் நூற்றாண்டுல சரியா. இந்த இப்ப 16ஆம் நூற்றாண்டு அது பிறகு இப்படியே போர்த்துகேயர்கள்ல ஆதிக்கம் தான் இருக்கு. பின்னால 17ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி கீழே வருது. சரி பாருங்க. அப்ப கிறிஸ்துக்கு பின் 1626ஆம் ஆண்டில் போர்த்துகேயரின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த எல்லா பகுதிகளிலிருந்தும் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டாங்க. எந்த ஏரியாவெல்லாம் போர்த்துகேயர்கள கைக்கு கிடைச்சிச்சோ
அந்த ஏரியாக்கள் எல்லாத்திலையும் இருந்து முஸ்லிம்களை துரத்தி அடிச்சான். யாரு? போர்த்துகேயர்கள். இப்ப இலங்கையில் இப்படி ஒரு பிரச்சனை அந்த கலப்பையில போய்கொண்டு இவ்வாறு வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் கண்டி மன்னன் செனரத் கண்டியின் உட்புறங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் புகலிடம் அளித்து குடி அமர்த்தினார். கண்டி மன்னன் செனரத் உள்நாட்டு முஸ்லிம்களுக்கு என்ன அவர் சார்பாக சப்போர்ட்டாக இருந்து. இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, போர்த்துகேயர்கள் எங்க இருந்தெல்லாம் முஸ்லிம்களை துரத்தினாங்களோ விரட்டினாங்களோ அந்த முஸ்லிம்கள் எல்லாரையும் செனரத் மன்னன் பொறுப்பெடுத்து கண்டியினுடைய உட்புறங்களையும் மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் குடியமர்த்து. மட்டக்களப்பில் மட்டும் 4000 பேர் குடியமர்த்தப்பட்டனர் அந்த காலத்தில். கிறிஸ்துவின் 1642 மாத்தரையில் 200 தொடக்கம் 300 வரையிலான முஸ்லிம் ஆண்கள் போர்த்துகேயரால் கொல்லப்பட்டனர். அவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்கள் அது பெண்களையும் பிள்ளைகளையும் கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்றனர். இதுவும் முஸ்லிம்கள் புலம்பெயர தூண்டியது. இப்ப என்ன நடக்கு என்று சொன்னா, முஸ்லிம்கள் அங்கேயும் இங்கேயும் ஓட வைக்குது இந்த வேலை. போர்த்துகேயர்கள் செஞ்ச இந்த வேலை ஏன் முஸ்லிம்களை எதிரிகளாக பார்க்கிறாங்க. ஆரம்பத்துல வர்த்தக எதிரிகளாக பார்த்து பிறகு அவங்களோட எதிர்ப்புணர்வு அதிகமாகி இலங்கையும் சில பகுதிகள் தண்ட கொண்ட்ரோலுக்கு வந்தவுடனே அவங்களுக்கு இன்னும் அந்த ஆணவம் அதிகரிச்சு இப்ப முஸ்லிம்களை முழுவதுமாக அடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஏரியாக்கள் கொலை செய்யறாங்க. எனவே முஸ்லிம்கள் அங்கும் இங்கும் இந்த காலத்துல ஓடித்துறான். இப்படியாக ஓடித்திற நேரம் எல்லாம் என்ன நடக்கின்றா, இலங்கையில பல பகுதிகளுக்கு முஸ்லிம்கள் பரவ ஆரம்பிக்கிறான். இப்ப கொழும்புக்கும் சரி அப்படியே தொடர்ச்சியா பாருங்க. இதெல்லாம் எங்க நடக்கின்றா 16, 17ஆம் நூற்றாண்டுல. அப்ப இது 16ஆம் நூற்றாண்டுல போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு வந்து என்ன நடந்த விஷயத்த ஷோர்ட்டா சொல்லிருக்கு. இது 5வது, ரைட்? அதே நேரம் இது 17ஆம் நூற்றாண்டு நடந்த ஒரு விஷயத்தை இங்க சொல்லிருக்கு. அப்ப இங்க இருந்து 17ஆம் நூற்றாண்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கீழே பாருங்க. அடுத்த பாயிண்ட் 10வது பாயிண்ட். 16, 17ஆம் நூற்றாண்டில் நடந்த இன்னும் சில விடயங்கள். எனவே கிறிஸ்துக்கு பின் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் இப்ப இவ்வளவுதானேக்கா பார்த்தோம்டா, இவ்வளவு முடிச்சுட்டோம்டா, நாங்க பேப்பரை ஃபுல்லா பார்த்து முடிச்சா சரி. ஏன்னா இதை பார்த்தா தான் பேப்பர் பார்க்கறது ஈஸியா இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த யூனிட் படிச்சிருக்க மாட்டேன். லாஸ்ட் யூனிட் சிலவங்க இப்பதான் படிச்சு கொண்டு இருப்பேன் அப்படி எல்லாம் இருக்கு. அடுத்து இது நிறைய பேருக்கு கிளியர் இல்லாத தெளிவில்லாம இருக்கிற ஒரு பகுதி. அதனால நான் இவ்வளவு டீப்பா நாங்கள் அப்படித்தான் எல்லா பகுதியும் பார்க்கிறோம். அப்ப இதுல ஆண்டுகள் அப்படி இப்படி ஒன்றும் குழம்புக்கு உள்ள தேவை. நீங்க நான் டிவைட் பண்ணி தார மாதிரி நீங்க டிவைட் பண்ணி பாடத்தை ஈஸியா எடுத்துக்கொள்ளும். நூற்றாண்டு வயசாகவும் டிவைட் பண்ணியாச்சு, பாயிண்ட்ஸ் வயசாகவும் டிவைட் பண்ணி சரியா. அப்ப 10வது, எனவே கிறிஸ்துக்கு பின் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகள்ல இலங்கை முஸ்லிம்கள் இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் குடியேறி இருந்தனர் என்ற முடிவுக்கு வரலாம். ஏன் இவங்க இப்படி முஸ்லிம்களை எதிரியாக பார்த்து சண்டைகளை பிடிச்ச நேரம் முஸ்லிம்கள் அங்குமிங்குமாக போய் எல்லா பகுதிகளிலும் பரவாயில்லை. பானகமுவ, கண்டி, கம்பல போன்ற உள்ளக நகரங்களில் கணிசமான அளவு முஸ்லிம்கள் குடியேறி இருந்தனர். எனவே இன்றைக்கு நாங்க பார்க்கிற இந்த முஸ்லிம் சமுதாயம் விளங்குதா, இன்னைக்கு மட்டக்களப்பு சார்ந்த ஏராவூர், காத்தான்குடி இப்படியான ஊர்கள் எல்லாம் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்திலிருந்து அந்த முஸ்லிம்களுடைய பரம்பரையினர் தான். அதே மாதிரி கண்டி, கம்போல, புத்தளம் அந்த முஸ்லிம்களுடைய பரம்பரையினர் தான் நாங்கள்லாம். சரி பாருங்க. எனவே கணிசமான அளவு. அப்ப 10வது பாயிண்ட் என்ன, இலங்கையின் எல்லா பகுதிகளிலையும் கணிசமான அளவு முஸ்லிம்கள் குடியேறி வாழ்ந்திருக்கிறாங்க என்று சொல்லலாம். அப்ப இதை 10வது பாயிண்ட்டுக்குள்ளே அப்படியே சொல்லக்கூடிய விஷயம் தான் கீழே வருது பாருங்க. இப்ப கிறிஸ்துக்கு பின் அந்த 17ஆம் நூற்றாண்டு 1686 17ஆம் நூற்றாண்டுல இலங்கையின் கரையோர பிரதேசங்களை போர்த்துகேயரிடமிருந்து ஒல்லாந்தர்கள் திரும்ப கைப்பற்றான். கடைசியில போர்த்துகேயர்கள் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி முழு இலங்கையும் தண்ட கொண்ட்ரோலுக்குள்ள ஆதிக்கத்துக்குள்ள வச்சு கொண்டு இருந்தாங்க கொஞ்சம் காலம். என்ன இப்ப இப்படியே காலம் போய்கொண்டு 1656 கரையோர பிரதேசங்களை திரும்ப ஒல்லாந்தர்கள் வந்து கைப்பற்றி கொள்றாங்க. இவர்களின் ஆட்சியிலும் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. முஸ்லிம்களின் வர்த்தக முயற்சியில் ஒல்லாந்தர்கள் தலையிட்டனர். போர்த்துகேயர்கள் ஆட்சியிலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாத்தான் இருந்துச்சு, ஒல்லாந்தர்கள் ஆட்சியிலையும் பிரச்சனையாத்தான் இருந்துச்சு.
எந்த அளவுக்குன்னு சொன்னா முஸ்லிம்கள்ல வர்த்தக முயற்சியில் உள்ளாந்தர் எந்த அளவுக்கு தலையிட்டாங்கன்னு பாருங்க. குறித்த சில தொழில்களை மட்டும்தான் முஸ்லிம்கள் செய்யும். ஏற்றுமதி இறக்குமதி அது ரெண்டையும் சேர்த்தான் ஏற்று இறக்குமதி வர்த்தகத்துல ஒல்லாந்தர்களோட சேர்ந்துதான் முஸ்லிம்கள் செயற்படணும். இப்படி எல்லாம் சட்டம் போட ஆரம்பிச்சான். நீங்க நினைச்ச மாதிரி ஒன்றும் செய்யலாது. நாங்க சொல்றத தான் நீங்க கேட்கணும். என்ன முஸ்லிம்களுக்கு சட்டங்கள் போடப்படுது. ஒல்லாந்தர் சுதேச முஸ்லிம்கள்டா உள்நாட்டு முஸ்லிம்கள், இலங்கை முஸ்லிம்கள், சரியானே. இந்த இலங்கை முஸ்லிம்களுடன் முரண்பாடு கொண்டிருந்த போதிலும் தமது சுய தேவைக்காக இந்தோனேசிய முஸ்லிம்களை, இந்தோனேசியாவிலிருந்து முஸ்லிம்களை இங்க கொண்டு வந்தான் ஒல்லாந்தர்கள். அப்ப இந்தோனேசிய முஸ்லிம்களை இலங்கைக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்றா இந்த உள்ளாந்தர்கள் அழைச்சி வந்திருந்தான். அவ்வாறே அங்கு ஒல்லாந்தருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த இளவரசர்கள், பிரதானிகள், மார்க்க அறிஞர்கள் முதலானோர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர். அப்ப அங்க இந்தோனேசியாவிலேயும் ஒல்லாந்தர்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. இந்தோனேசியாவிலேயும் அந்த டைம்ல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருந்துச்சு. இப்ப அங்க இருக்கிற முஸ்லிம்களோடையும் ஒல்லாந்தர்கள் எதிர்ப்புணர்வை காட்டினாங்க. எதிர்ப்புணர்வு எப்படி என்று சொன்னா, ஒல்லாந்தர்களுக்கு எதிராக சில இளவரசர்கள், அங்க இருக்கிற அரசர்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க. பிரதானிகள் என்றா அந்த சமூகத்தில் இருக்கிற முக்கியமான ஆட்கள். அடுத்தது மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒல்லாந்தர்களுக்கு எதிராக பல கிளர்ச்சிகளை செஞ்சாங்க. பொதுவாக எல்லா மக்களும் கிளர்ச்சி செஞ்சாங்க. அப்ப அதுல முக்கியமான ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா நாடு கடத்தினார். ஒல்லாந்தர்கள் நாடு கடத்தினாங்க. எங்க இலங்கைக்கு நாடு கடத்தப்படுறாங்க. இதனால் இலங்கை முஸ்லிம்களிடையே மலாய் சமூகம் தோற்றம் பெற்றது. இப்படித்தான் மலாய் சமூகம் என்ற ஒரு சமூகம் உருவாது. அது இந்த இந்தோனேசியாவிலிருந்து வந்த ஆட்கள். இப்ப அவங்களோட பரம்பரை நாங்க இலங்கையில் இருக்கிறோம். அவங்களோட பரம்பரையால வந்த ஆட்கள் நாங்களும் இருக்கிறோம் இலங்கையில், எங்களுக்குள்ள இருக்கிறோம். இது முதல் அரேபிய, பாரசீக, இந்திய சுதேச முஸ்லிம்களை உள்ளடக்கியிருந்த இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் மலாய் சமூகமும் ஓர் அங்கமாகியது. விளங்குது அவங்களுக்கு? இப்ப இலங்கையில் எப்படி முஸ்லிம்கள் உருவானன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கையிலேயே ஆரம்பத்திலிருந்து வாழ்ந்த குடிமக்கள்ல சிலர் இஸ்லாத்தை தழுவின. அடுத்து அரேபியாவிலிருந்து வந்த வர்த்தக செயற்பாட்டுக்கு அரேபியாவிலிருந்து வந்த, பாரசீகத்திலிருந்து வந்த, அடுத்து இந்தியாவிலிருந்து எல்லாம் வந்த என்று சொல்லி நாங்க படிச்சோம். ஏன் இலங்கை ஒரு வர்த்தக மையமாக இருந்துச்சு. எனவே அங்கால எல்லா பகுதிகளிலிருந்து முஸ்லிம்கள் வந்திருந்தாங்க. குறிப்பாக அரேபியா, பாரசீகம், இந்தியா போன்ற பிரதேசங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. சில பிரச்சனைகளாலையும் நாங்க பார்த்தோம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கிளர்ச்சி செஞ்சார் அந்த பிரச்சனையின் போது. அப்ப ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு பயந்தும் சில முஸ்லிம்கள் வந்து குடியேறினாங்க. என்னெல்லாம் படிச்சோம். நேற்று படிச்சோம், ஞாபகமிக்கு தானே நேற்று படிச்சது மேல வார விஷயம். அப்ப இப்படியான சமூகங்கள் இலங்கையில ஆரம்பத்தில் இருந்துச்சு. அரேபியா, இந்தியா, பாரசீகம். இதோட இந்த இந்தோனேசியாவில இருந்து வந்த சமூகம் சேர்ந்து மலாய் சமூகம் என்ற ஒரு சமூகம் உருவாது. ஒல்லாந்தர் சுதேச முஸ்லிம்களுக்கு இழைத்த கொடுமைகளை போன்று இவர்களுக்கு கொடுமைகள் எதுவும் செய்யவில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்களை நாடு கடத்தி வச்சிருக்கு, அதே கொடுமைதான். ரைட். அப்ப சுதேச முஸ்லிம்கள் என்றா இலங்கையில வாழ்ந்த முஸ்லிம்கள். அவங்க வந்த நேரம் இலங்கையில இருந்த முஸ்லிம்கள். அவங்களுக்கு பெரும் எதிர்ப்பை காட்டினாங்க. ஆனா அவங்க நாடு கடத்தி கொண்டு வந்த முஸ்லிம்களுக்கு எதிர்ப்புகளை பெருசா காட்டல அந்த அளவுக்கு. இப்படியாக இலங்கை முஸ்லிம்கள்ல வரலாறுகள் நகர்ந்து போகும். அப்ப இதெல்லாம் எதை காட்டு என்று சொன்னா, இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க என்ற விஷயத்தை எடுத்துக்காட்டு. எஸ்டர்டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணல என்ற ஒரு மெசேஜ் ஒன்று வந்து, நீங்க இந்த கிளாஸை கவனிங்க. முடிஞ்சதுக்கு பிறகு நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன், சரியா? யூடியூப் வீடியோ லிங்க், அதை பார்த்து அந்த கிளாஸை பாருங்க, சரியானே? நேற்று கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாதவங்க யோசிக்கிறது உண்டும். கிளாஸ் இப்போ கவனிங்கோ, கவனிச்சு போட்டு நேற்று வகுப்புல ஜாயின் பண்ண கிடைக்காதவங்க அந்த கிளாஸ் வீடியோவை பாருங்க, ரெக்கார்டு. அப்போ அதையும் பார்த்து இன்றைய படித்ததையும் கெச் பண்ணி கொண்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல்லா எல்லாம் கிளியர் ஆகிடும். ரைட். அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் எதை காட்டு என்று சொன்னா, 17ஆம் நூற்றாண்டிலையும்
ஒல்லாந்தர்கள் இருந்த காலப்பகுதியிலே முஸ்லீம்கள் இலங்கையில வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இந்த போர்த்துகேயர்கள் ஆதிக்கம் நிலவிய பகுதியிலையும் இலங்கையில முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ 9வது 10வது பாயிண்ட் தான் சொல்லுது. எனவே இதை இன்னொரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். இதுல இருந்து இந்த 9வது பாயிண்ட்ல இருந்து போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு வந்த நேரம் இலங்கையில முஸ்லிம்கள் வர்த்தகத்துல முன்னோடிகளா இருந்தாங்க. எனவே இத தேசிய பங்களிப்புல எதுல போடையிலும் பொருளாதார பங்களிப்பு. இலங்கையில் போர்த்துகேயர்கள் ஆதிக்கம் செலுத்திய 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலும் அதே நேரம் 17ஆம் நூற்றாண்டு ஒல்லாந்தர்கள் ஆதிக்கம் செலுத்திய காலப்பகுதியிலும் இலங்கையினுடைய வர்த்தக விவகாரங்கள்ல முஸ்லிம்கள் முன்னோடிகளாக இருந்தனர். அப்ப அதுக்குரிய சான்றுகள் நாங்கள் எழுதலாம். இப்படி இருந்ததெல்லாம் முஸ்லிம்களை போர்த்துகேயர்கள் எதிரியாக பார்த்து அடுத்த ஒல்லாந்தர்கள் சட்டம் எல்லாம் போட்டு எங்களோட சேர்ந்துதான் நீங்க என்ன இந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபடணும், ரைட், நாங்க சொல்ற தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டம் எல்லாம் போட்ட விஷயத்தை நீங்க சுட்டி காட்டலாம். எனவே முஸ்லிம்கள் இலங்கையில இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பு நல்கியிருக்கிறாங்க என்று சொல்லி, ரைட். அடுத்தது 11வது பாயிண்ட். நூற்றாண்டு வயசா பார்க்கும்போது 7வது 18வது 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இப்ப 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி பாருங்க. இலங்கை முஸ்லிம்களின் அரசியல் சமூக கலாச்சார வாழ்வில் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பிரிவு குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. ஏண்டா மேல போன போர்த்துகேயர்கள் ஒல்லாந்தர்கள் அவங்களோட காலப்பகுதியெல்லாம் முடிஞ்சு இது கொஞ்சம் சுதந்திரமான ஒரு காலப்பகுதி. சுதந்திரம் அந்த அளவுக்கு என்று இல்லை, அதாவது முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்ச காலப்பகுதி. எப்படின்னா பாருங்க, போர்த்துகேயராலும் ஒல்லாந்தர்களாலும் இன்னல்களுக்குள்ளான முஸ்லிம்கள் கண்டி மன்னர்களின் ஆதரவை பெற்று கண்டி அரசியலிலும் முக்கியத்துவம் மிக்கவர்களாக ஆகினர். அப்படிதான் 11வது பாயிண்ட். கண்டி அரசியல்ல அந்த கண்டி மன்னர்கள்ல ஆதரவு பெற்று முஸ்லிம்கள் பிரதானிகளாக ஒரு முக்கிய அங்கமாக அந்த கண்டி அரசியல்ல முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்க. அப்ப அதை ஏன் இப்படி சொல்றோம்டா கீழே வர விளக்கத்தை பாருங்க. மலையக ராஜதானியின் பல்வேறு பகுதிகளிலும் குடியமர்ந்த முஸ்லிம்கள் பொறுப்பு வாய்ந்த அரச பதவிகளை வகித்தனர். விளங்குதா? மலையக ராஜதானியின் பல்வேறு பகுதிகளிலும் குடியமர்ந்து வாழ்ந்த முஸ்லிம்கள் அங்க பரவலாக வாழ்ந்தாங்க. அவங்க சும்மா இல்ல, பொறுப்பு வாய்ந்த அரச பதவிகள்ல இருந்தாங்க. எப்படியான அரச பதவி என்றா கண்டி அரசியலில் உள்நாட்டு நிர்வாகம் மிக திட்டமிட்ட அடிப்படையில் வகுக்கப்பட்டிருந்தது. இந்த அரசாங்கம் தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்காக வேண்டி ஒரு அழகான உள்நாட்டு நிர்வாகத்தை அந்த காலத்தில் செஞ்சு கொண்டு போயிடுச்சு. வரையறுக்கப்பட்ட அலுவலர்களை கொண்டு அரசனின் நிர்வாகம் கிராமிய மக்கள் வரைக்கும் சென்றமை இக்கால பிரிவின் சிறப்பியல்பாகும். அதாவது ஸ்டெப்பா இப்ப இருக்கியானே, எங்களுக்கு ஒரு கிராம நிலதாரி இருப்பார், அவர்கிட்ட இருந்து அவருக்கு மேல இருக்கிற பிரதேச நகர செயலகம், அப்படி ஸ்டெப்பா மேல போகுமே, கடைசியில் ஜனாதிபதியில போய் முடியும். அப்படி அங்க ஒரு உள்நாட்டு நிர்வாகம் உண்டு அவங்க வச்சு கொண்டிருந்தாங்க. பொதுமக்கள்கிட்ட இருந்து ஸ்டெப்பா ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதாக இருந்தால் பொதுமக்கள்கிட்ட அந்த விஷயத்தை ஸ்டெப்பா கொண்டு போய் சேர்க்கிறது. இப்படியான ஒரு அழகான நடைமுறை உண்டு. அது ஒரு நிர்வாகம் என்று அப்படித்தான் உங்களுக்கு தெரியும். எனவே அதான் நீங்க சொல்லி வரையறுக்கப்பட்ட அலுவலர்களை கொண்டு அரசனின் நிர்வாகம் கிராமிய மக்கள் வரைக்கும் சென்றமை இக்கால பிரிவின் சிறப்பியல்பாகும். ஏன்னா கிராமிய மக்கள்கிட்டையும் அந்த நிர்வாகம் ஒழுங்கால போய் சேர்ந்துச்சு. ஒழுங்கான சமூக பொருளியல் தொழில்நுட்ப முறை ஒன்று சமகால திணைக்கள முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இன்றைய காலம் மாதிரி ஏன்னா இது கொஞ்சம் அண்மை காலத்துக்கு வந்துட்டோம் நாங்க 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு கால பகுதி.
இந்த திணைக்களங்கள் ஒவ்வொன்றும் குறித்த சில நிர்வாக பணிகளுக்கு பொறுப்பாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு திணைக்களம் இந்த காலத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கு பொறுப்புன்ற மாதிரி அந்த காலத்துலயும் அப்படி திணைக்களங்கள் இருந்துச்சு. பாருங்க, இத்திணைக்களங்கள் சிலவற்றின் பொறுப்பாளர்களாக முஸ்லிம்கள் இருந்துள்ளனர். இதான் பாயிண்ட். இந்த திணைக்களங்களுக்கு பொறுப்பாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் ஒரு வலிமை மிக்க சமூகமாக கண்டி இராச்சியத்துறை அந்த கால பகுதியிலும் இருந்திருக்கிறாங்க. கீர்த்திசிறி ராஜசிங்கனின் காலப்பிரிவில் மீன் பிடித்தலுக்கும் தவளம் வியாபார முறைக்குமான திணைக்களமாக இருந்து மடிகேபத்த திணைக்களத்தின் தலைமை பதவியான மடிகேபத்த நிலைமை பதவியை ஷேக் ஆலிம் எனும் முஸ்லிம் வகித்துள்ளார். ஷேக் ஆலிம் எனும் முஸ்லிம். எனவே ஷேக் ஆலிம் எனக்கூடிய நபர் ஒரு முஸ்லிம் பிரமுகர். இவர் ஒரு திணைக்களத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். என்ன திணைக்களம்? மடிகே பத்த திணைக்களம். அந்த காலத்துக்கு பெயர்கள் அது அப்படி என்னன்னா மீன் பிடித்தல் தவளம் வியாபார முறை. தவளம் அந்த என்ன சொல்ற வண்டில் மாடுகள் மூலமாக வண்டில்கள் மூலமாக செய்யறதுக்கு அந்த வியாபார முறைக்கான திணைக்களம். அடுத்து மீன் பிடித்தலுக்கான என்ன சொல்ற மடிகை பத்த நிலைமே என்றா அந்த பதவிக்கு சொல்ற ஷேக் ஆலிமுடைய பதவி மடிகை பத்த நிலைமை அப்படின்னா மடிகை பத்தையுடைய தலைவர். இதுல சவாரி செய்யறது சவாரி என்றில்ல, பொதுவாக தவளம் வியாபார முறை பொதி சுமத்தல் சார். ஓ, பொதுவாக அந்த இப்ப இந்த காலத்துக்கிற மாதிரி அங்க என்ன பெரிய பெரிய கப்பல்கள் இந்த லொரி எல்லாம் இருந்துச்சு இல்ல. அந்த காலத்து தவளம் மூலமாக, அதாவது இந்த வண்டில்கள் மூலமாக, உங்களுக்கு தெரியும் வண்டில் வண்டில் மாடுகள் இருக்கும், அதை வச்சு என்ன வண்டில்களை இயக்குவாங்க. அப்ப அந்த மாடுகள் மூலமாகத்தான் அந்த பொதிகள் வியாபார வர்த்தக நடவடிக்கைகளுக்கு செய்யறதுக்காக வேண்டிய அந்த வியாபார பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவாங்க போவாங்க. அப்ப அது சார்ந்த எல்லா விடயங்களும் இங்கதான் இருந்துச்சு. அது சார்ந்த திணைக்களமாக தான் இருந்துச்சு. மீன் பிடித்தல் தவளம் வியாபார முறைக்கான திணைக்களம் என்று சொல்றது தான். அந்த திணைக்களத்துக்கு பேர் மடிகை பத்த நிலைமை என்று சொன்னா அந்த திணைக்களத்துடைய தலைவர் பதவி. ஷேக் ஆலிம் அந்த பதவியிலே இருந்தார். சரியா? அப்ப இதெல்லாம் அரசியல் பொருளாதார பங்களிப்பு நீங்க சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் தான். என்ற அரசியல் ஒரு ஒரு பதவியில் இருந்திருக்கிறார். ஒரு பொருளியல் துறை சார்ந்த ஒரு துறையில இவர் பெரும் பதவியை வகிக்கிறார் ஷேக் ஆலிம். ரைட். அதே நேரம் இங்க நாங்க பார்க்கிறோம் 18-19 நூற்றாண்டுல கண்டியில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்தவைக்கு சான்று என்ற அடிப்படையில் இங்க நாங்க படிக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இவரது மறைவுக்கு பிறகு இவரது பேரப்பிள்ளையான ஷேக் அப்துல் காதர் என்பவரும் 7 கோரளையில் இப்பதவியை மௌலா முஹாந்திரம் என்பதும் வகித்துள்ளனர். அதாவது பரம்பரையா அப்படியே அந்த பதவியில முஸ்லிம்கள் இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப ஷேக் அப்துல் காதர் இருந்திருக்கிறார், மௌலா முஹாந்திரம் என்று இருந்திருக்கிறார். எனவே முஸ்லிம்கள் இப்படி முக்கிய பதவிகள் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. இவை தவிர மிக குறைவான எண்ணிக்கையிலானவர்கள் சிங்கள மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கிராமத்தின் தலைமை பொறுப்புக்குரிய லேகம் முகாந்திரம் போன்ற பதவிகளையும் முஸ்லிம்கள் வகித்துள்ளனர். அதாவது கிராமத்துடைய பொறுப்பு வைக்கிற GS பொறுப்பு மாதிரி, கிராம நிலதாரி மாதிரி, அதான் இந்த லேகம் முகாந்திரம் என்ற பொறுப்புகள் அப்படியான பொறுப்பு. இந்த பொறுப்புகள்ல கூட சிங்கள மக்கள் இருக்கிற நேரம் கூட முஸ்லிம்கள் அப்படியான பொறுப்புகள் இருந்திருக்கிறாங்க சிங்கள மக்களுக்கு மத்தியில். ரைட். அந்த காலத்துல முஸ்லிம்கள் மீது அவ்வளவு நம்பிக்கையும் அசைக்க முடியாத நல்லெண்ணமும் இருந்துச்சு. அது படிப்படியாக எங்கட செயற்பாடுகளால என்ன செஞ்சிச்சு? வீழ்ச்சி அடைஞ்சிட்டு. இப்ப எங்கள்ல இந்த நம்பிக்கை அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டு? குறைஞ்சிட்டு. ஏன்? நாங்களும் சில விஷயங்கள்ல அவ்வளவு மோசமாக மாறிட்டோம் எங்களோட சமூகம். அதனால ஒரு காலம் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு அமானித பொருள், விலை மதிப்புள்ள பொருள் ஒப்படைக்கிறதாக இருந்தாலும் சிங்கள மக்கள் என்ன செய்வாங்கன்னா முஸ்லிம்கள்ட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பான். தன்னை பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக விடணும் என்று சொன்னா அவங்களோட மதத்தை சேர்ந்த மக்கள் பக்கத்து வீடுகள்ல இருக்கிற நேரமும் கூட முஸ்லிம்கள்ல வீட்டுல கொண்டு போய் விட்டு போட்டு தானா போவாங்க.
அந்த அளவுக்கு அப்படியான ஒரு காலம் இருந்துச்சு. அவ்வளவு போக தேவையில்லை, ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் தான். ரைட். அப்ப இந்த காலத்துல கடுமையான நம்பிக்கை இருந்த காலம், முஸ்லிம்கள் என்று அவ்வளவு நல்லெண்ணம் இருந்த காலம். அது படிப்படியாக எங்களோட செயற்பாடுகளால அவங்கள்ட்ட இருந்த நல்லெண்ணம் குறைஞ்சிட்டு. அதுக்கு எங்களோட செயற்பாடுகள் தான் காரணம். அவங்கள எந்த பிழையும் இல்லை, நாங்க தான் பிழை. ரைட். இப்ப விஷயத்துக்கு வருவோம். எனவே இப்படியான இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஒரு ஒரு பவரோட வாழ்ந்திருக்கிறான் அந்த காலப்பகுதியில இலங்கையில. அப்ப பெரும் பெரும் பொறுப்புகள்ல பதவிகள்ல இருந்திருக்கிறாங்க என்றது காட்டுது. எனவே இதெல்லாம் பொருளியல் துறைக்கு அரசியல் துறைக்கு முஸ்லிம்கள் செய்த பங்களிப்புகளாக காணப்படுது. அப்ப தேசிய பங்களிப்புல பொருளாதார அரசியல் துறைக்கான பங்களிப்புல இதெல்லாம் போட்டு காட்டேன். விடுதலை எத்தனை பாயிண்ட்ஸ் படிக்கிறோம்? 11 பாயிண்ட்ஸ் படிக்கிறோம். முஸ்லிம்கள் இலங்கையில பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்கன்றதுக்கு சான்று, ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் வாழ்ந்திருக்கிறாங்கன்றது சான்று. அப்ப இதுவரைக்கும் 18 19 20 21 நூற்றாண்டு, அதுக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சிட்டு இலங்கை. ரைட். அப்ப இந்த கால பகுதியிலலாம் இன்னமும் நாங்க முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் சுதந்திரமாக வாழ்றோம். சில அரபு நாடுகள்ல, முஸ்லிம் நாடுகள்ல கூட இல்லாத சலுகைகளோட வாழ்றோம். எனவே இந்த நாட்டுல வாழ்றதுக்கு முதலாவது நாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். இலங்கை என்ற எல்லாரும் என்ன சொல்றது, குறை பேசத்தான் வாரு. இலங்கை என்றா இப்படிப்பட்ட நாடு, அப்படிப்பட்ட நாடு. அப்படி இல்லை. உங்களுக்கு நோம்புக்கு ஃபுல்லா லீவு கிடைக்குது, இதெல்லாம் யாரு தந்து? சில முஸ்லிம் நாடுகள்ல கூட இல்லை, நோன்பு காலங்கள்ல ஃபுல்லா ஸ்கூல் க்ளோஸ். வெள்ளிக்கிழமை நாள்ல நாங்க ஜும்மாவை நிறைவேற்றத்துக்காக வேண்டி ஸ்கூல் ஏலியா மூடப்படுது. முஸ்லிம்ஸ் ஸ்கூல் மட்டும், முஸ்லிம் பாடசாலையில் மட்டும். அடுத்து எங்கட ஸ்பெஷல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யறதுக்கு ஸ்கூல்ல எங்களுக்கு அனுமதி இருக்கு. ஸ்கூல்கள்ல மஸ்ஜிதில் அமைக்கப்பட்டு, யூனிவர்சிட்டிகளுக்குள்ள முஸ்லிம் மஜ்லிஸ் இருக்கு. நான் வாழ்றது ஒரு பௌத்த நாடு. இந்த அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. விளங்குதா? எனவே எங்களுக்கு முன்னோர்கள், எங்களுக்கு முந்தி வாழ்ந்த முன்னோர்கள் அதெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. அதே நேரம் அந்த சுதந்திரத்தை முஸ்லிம்களுக்கு மாற்று மதத்தவர்கள் வழங்கினார் என்று அவ்வளவு நல்லெண்ணம் இருந்துச்சு. ஆனா இன்றைய காலத்தை பொறுத்தவரையில இதெல்லாம் பறிபோகிற ஒரு சூழலுக்கு நாங்க போய் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் நாடுகளில் கூட இல்லாத சலுகைகளோட நாங்க இலங்கையில வாழ்றோம் என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளும். ஓகே, விளங்கிதா சொல்ற விஷயம்? இது அவுட் ஆஃப் சிலபஸ், விளங்கிக் கொள்ளும். இந்த நாடுன்றது எந்த ஒரு இடத்திலையும் தாய் நாட்டை நாங்க என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. என்னுடைய தாய் நாட்டில பற்று இருக்கணும். அதுதான் இஸ்லாம் சொல்லு. நபி அவங்க மக்காவில இருந்து துரத்தப்படுற நேரமும் கூட மக்காவை புகழ்ந்துதான் பேசினாங்க. மக்காவை நினைச்சு கவலைப்பட்டாங்க. ஏன்? அதான் நபி அவங்களோட தாயூர். அதுதான். ரைட். அப்போ நாங்க பிறந்த ஒரு தாய் நாட்டுல சிறிய சிறிய தவறுகள் அங்கங்கே நடந்தாலும் அதை வச்சு தாய் நாட்டை என்ன செய்யக்கூடாது, குறை கூறுறது கூடாது. ரைட். விளங்கிட்டு அந்த பாடம் உங்களுக்கு படிச்சது விளங்கிட்டப்ப நீ பேசுற வீதம் குறைவாய்க்கு, கிளாஸ்ல பேசுற இல்லை. விளங்கிட்டா? இப்போ 11 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிவைட் பண்ணி தந்திருக்கு. கிறிஸ்துக்கு பின் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எப்படி எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் இலங்கையில வாழ்ந்திருக்கிறாங்க நூற்றாண்டு வயசாகவும் டிவைட் பண்ணி பார்த்துட்டோம். பாயிண்ட்ஸாகவும் பார்த்துக்கிறோம். சரி, இப்ப நூற்றாண்டு எல்லாம் இருக்கட்டும். சும்மா நீங்க சொல்லுங்க, இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்தமைக்குரிய சான்றுகள் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லுங்க. அப்போ மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் குயிக்கா சொல்லணுமா? பங்கால பேப்பர் பார்க்கணுங்க, எக்ஸாம் இதை பேப்பரும் பார்க்க வேண்டியிருக்கு. குயிக்கா சொல்லுங்க. இப்போ டாபிக் படிச்சு முடிச்சிட்டேன், நாங்க தியரி முடிச்சிட்டோம். இப்போ பேப்பரை பார்த்தா விஷயம் கிளியர் ஆயிடும் ஃபுல்லா. இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்ததுக்குரிய சான்றுகளை
உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா விளக்கத்தை சொல்லல. இப்ப படிச்சதுல இருக்கிற விளங்கின விஷயங்கள்ல 11 பாயிண்ட்ஸா உங்களுக்கு பிரிச்சு தந்ததானே. ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸை மட்டும் சொன்னா சரி. இலங்கையின் கரையோர பகுதிகளில் முஸ்லிம் குடியிருப்புகள் காணப்பட்டது. ஓகே, கரையோர பகுதியில் முஸ்லிம்கள் உடைய குடியிருப்பு காணப்பட்டுச்சு. ரைட், இது முதலாவது பாயிண்ட். சரி, அடுத்தது ஓர்டர் எல்லாம் தேவையில்லை. நீங்க படிச்சு உங்களோட மைண்ட்ல இருக்கிறத சொல்லும். நீங்க நோட்ஸை பார்த்து பேச வேணாம். ம். இலங்கையில அந்த உள்ளக நகரங்களிலேயும் சில முஸ்லிம்கள் வந்து வாழ்ந்திருந்தாங்க. ரைட், உள்ளக நகரங்களிலே முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ரெண்டாவது. ரைட், அடுத்து மூணாவது. முதலாவது, ரெண்டாவது, அடுத்து மூணாவது. போர்த்துகேயர் இலங்கை அடைந்த நேரத்திலே முஸ்லிம்கள் இலங்கையில் வாழ்ந்திருக்கிறாங்க. ரைட், வலிமை போர்த்துகேயர்கள் இலங்கை அடைந்த நேரத்தில் இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஓகே, 4 வந்துட்டு. அடுத்து அஞ்சாவது. சரி, நாலாவது. பொலனறுவை காலப்பகுதியில முஸ்லிம்கள் வாழ்ந்துகிறாங்க. விலங்கல்ல. பொலனறுவை காலப்பகுதியில. ரைட், ஒல்லாந்தர்கள் இலங்கை அடைந்த காலப்பகுதியிலையும் முஸ்லிம்கள் இலங்கையில பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. ரைட், 4 வந்துட்டு. அப்ப இதுக்கு ஒவ்வொன்றுக்கு நீங்க விளக்க தெரியல. சரி, இவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்ல போட்டா எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்துட்டு இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்தமைக்கான இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான காலப்பகுதியிலிருந்து இலங்கையில் முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்துள்ளனர் என்பதனை சான்றுகளுடன் விளக்குக என்ற கேள்வி ஒன்று அந்த உதாரணத்துக்கு இதான் பாயிண்ட்ஸ். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதினா சரி. 5 பாயிண்ட்ஸ் எழுதினா காணும் 10 மார்க்ஸ் கேள்வி வந்தா 5 பாயிண்ட்ஸ் எழுதி 5க்கும் விளக்கத்தை கொடுத்தா சரி. இப்ப இதை ஒன்றுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தா சரி. உள்ளாந்தர்கள் வந்த நேரம் இலங்கையில முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறாங்க என்றது உங்களுக்கு விளக்கம் தெரியும். அப்ப அதை எழுதினா சரி. ரைட், 5வது சொல்லுங்க அப்போ. வேற என்ன பார்த்தோம்? ஆங்கிலேயர் இலங்கைக்கு வந்த டைமும் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. விலங்குல சொல்லுங்க. வியாபாரத்துல சிறந்து விளங்குன சார். ரைட், வியாபாரத்துல முஸ்லிம் சமூகம் சிறந்து விளங்கினார்கள். அப்ப அதை வச்சு நீங்க எழுதலாம். வியாபாரத்துல எந்தெந்த வியாபாரத்துல எப்படி எப்படி எந்த காலப்பகுதியில் இருந்தாங்க. இப்ப நாங்க அது ஒரு பாயிண்டாக அந்த இடத்துல படிக்கலாட்டி பொதுவாக நிறைய இடங்கள்ல முஸ்லிம்கள் வியாபாரத்துல சிறந்து விளங்கி இருக்கிறாங்கன்ற விஷயம் நாங்க பார்த்துக்கிறோம். அப்ப 5வது அது சொல்லலாம். சரி, 6வது. தம்பதனி அரசு வலுவூட்டும் வளமிக்க சமூகமாக முஸ்லிம்கள். ரைட், தம்பதனி அரசிலே முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறான்றது சான்றிருக்கு. ரைட், அடுத்து 7வது. 7வது. இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்கள் வாழ்ந்ததாக இருக்கு. ரைட், இலங்கையில் எல்லா பகுதியிலையும் முஸ்லிம்கள் வாழ்ந்தமைக்கு சான்றிருக்கு. அப்ப அதுக்குரிய விளக்கத்தை நீங்க சரியாலினா சரி, அவ்வளவுதான். ரைட், 8வது. இலங்கையை தரிசித்த இலங்கைக்கு வந்த சான்றுகள். ரைட், இப்னு பதூதாவுடைய குறிப்புகள் இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்கன்றதை எடுத்துக்காட்டு. ரைட், அப்ப அதுக்கு இப்னு பதூதா உடைய அந்த விளக்கங்கள் எழுதினா சரி. 8வது. 9வது. கண்டி மன்னன் ஆதரவை பெற்று அரசியல்ல பங்கு பெற்றிருக்காங்க. கண்டி மன்னனுடைய ஆதரவு பெற்று அரசியல்ல பங்களிப்பு செய்கிற அளவுக்கு முஸ்லீம்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறான். அப்ப இதுவும் இலங்கையில முஸ்லீம்கள் பரவலாக வாழ்ந்தமைக்குரிய சான்று எடுத்துக்காட்டுது. 9வது. அடுத்து 10வது. வேற என்ன சொல்லலாம்? நீங்க விளங்கின மாதிரி சொல்லலாம், பிரச்சனை. அந்த பாயிண்ட்டுக்குரிய விளக்கம் நீங்க எக்ஸாம்ல சரியா இல்லைன்னா சரி, அவ்வளவுதான். அங்க இருக்கிற மாதிரி தான் சொல்லணும் வேண்டிய, அங்க இருக்கிறது உங்களுக்கு ஈஸியா மார்க் பண்ணி காட்டிக்குது. இதுதான் விஷயம் என்று எது விடுபட்டது. முஸ்லிம்கள் திணைக்களங்களுக்கு தலைமை பொறுப்பு பெற்றிருந்தாங்க. அப்ப திணைக்களங்கள்ல தலைமை பதவிகள்ல கூட முஸ்லீம்கள் இருந்தாங்க. அப்ப அது 10வது பாயிண்டா சொல்லப்பட்டுச்சு. அந்த கண்டியில மன்னர்கள் கண்டி ராஜ்யத்துல ஒரு முக்கிய இதுல இருந்தாங்கன்னு சொல்லி அதுக்குள்ள வரும். அது அப்ப அதுக்குள்ள விளக்கமாக வந்துடும். சரி, வேற எல்லாம் வந்துட்டா? அப்ப பாருங்க, இப்ப நோட்ஸை பாருங்க. ஏதும் உங்களோட மைண்டுக்கு படாம ஏதும் விடுபட்டிக்கன்னு சொல்லி. ஏன்னு இப்படி கேட்குறேன்டா, பாடம் சும்மா படிக்கிறது மட்டும் இல்லை,
சேவாகன். அப்போ முதலாவது கீ பாயிண்ட்ஸ் எடுவோம். உங்களுக்குரிய கீ பாயிண்ட்ஸை நீங்க கெச் பண்ணும். அதுக்கு பிறகு அதை ஒவ்வொன்றுக்குரிய விளக்கத்தை எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அவ்வளவுதான். பெருசு அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. ரைட். அப்ப சாராம்சமா சொல்றேன் பாருங்க. அப்ப இலங்கையில கரையோர பகுதியில் முஸ்லீம்கள்ல குடியிருப்பு காணப்பட்டுச்சு, அதுக்குரிய சான்று படிச்சிருக்கிறோம். உள்ளக நகரங்களையும் காணப்பட்டுச்சு. 2வது பாயிண்ட், அதுக்குரிய சான்றுகள் படிச்சிருக்கிறோம். இந்த காலித் இப்னு அபூபக்கர் இலங்கைக்கு வந்த அந்த விஷயங்கள். அடுத்தது 3வது பாயிண்ட், உள்ளக நகரங்கள்ல முஸ்லீம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க கம்போல கலகதிர பகுதியில் என்றதுக்குரிய சான்றுகள் இருக்கு. அடுத்து 4வது புலனறுவை. இது நீங்க யாரும் சொல்லல. புலனறுவை காலப்பகுதியில முஸ்லீம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறான்றதுக்குரிய சான்றுகள் இருக்கு. அதுல இந்த அந்தரங்கதுர மேல் சபையில 4 முஸ்லீம்கள் மகாபராக்கிரம மன்னன் காலப்பகுதியில முக்கிய இடம் வகித்திருந்த அந்த விஷயங்கள் வருது. அடுத்து 5வது நாங்க படிச்சோம், தம்பதனி அரசுக்கு வலுவூட்டும் வளமிக்க சமூகமாக முஸ்லீம் சமூகம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இது நீங்க சொன்னேன். அடுத்து 6வது, இது சொல்லல நீங்க யாரும், யாப்பகு அரசியலை முஸ்லீம்கள் பலம் பெற்றிருந்தாங்க. அதாவது வர்த்தக தூதுக்குழுவின் தலைமை பதவியே அபு உஸ்மான் என்ற முஸ்லீம் தூதுவரை கிடைச்சிச்சு. அடுத்தது 7வது, இலங்கையினுடைய அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு முஸ்லிம்கள் வலிமை மிக்க சமூகமாக இருந்தாங்க. அதாவது குர்நாகல்ல முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்தாங்க. எதையும் நீங்க சொல்லும் மெயின் பாயிண்ட் எடுத்து அதுக்குரிய விளக்கத்தை சொன்னா சரி. அப்ப அதுல இந்த வத்ஹிமி அரசனாக முடிசூடப்பட்ட விஷயம் அது வருது. அது இதுவும் யாரும் நீங்க சொல்லல. 7வது. அடுத்து பாருங்க 8வது, இலங்கையை தரிசித்த இப்னு பதூதாட குறிப்புகள் இலங்கையில முஸ்லிம்கள் பரவலாக வாழ்ந்ததுக்குரிய சான்றுகளாக இருக்கு. அடுத்து 9வது, போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு வந்த நேரம் முஸ்லீம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமான விளக்கங்கள், அவங்க ஏற்படுத்தின பிரச்சனை, அவங்களால உருவான சிக்கல் எல்லாம் இதுக்குள்ள பார்த்தோம். அடுத்தது 10வது, ஒல்லாந்தர்கள் இலங்கைக்கு வந்த நேரமும் என்ன இலங்கையில முஸ்லீம்கள் பரவலாக வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களும் பல பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தினாங்க. அந்த விஷயங்கள் நாங்க இதுக்குள்ள பார்த்தோம். அடுத்தது 11வது, கண்டி மன்னர்கள் ஆதரவு பெற்று கண்டி அரசியலே முஸ்லிம்கள் மிக முக்கியத்துவம் மிக்கவர்களாக விளங்கிக்கிறார். அது சம்பந்தமான விளக்கங்கள் பார்த்தோம். எனவே சாராம்சமாக இந்த பாடத்தினுடைய சாராம்சத்தை பாருங்க. என்ன விஷயம் என்றா, நாம் இதுவரை நோக்கிய கருத்துக்களை தொகுத்து நோக்கும் போது அனுராதபுர ராஜதானியின் தோற்றம் முதல், ஏன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நாங்க படித்த அனுராதபுர ராஜதானியோட தோற்றம், அந்த காலத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்க 9-10ஆம் நூற்றாண்டு. எனவே அனுராதபுர ராஜதானியின் தோற்றம் முதல் கண்டி அரசினுடைய வீழ்ச்சி வரையான மிக நீண்ட இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அது பிறகு கண்டி அரசு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அது பிறகுதான் ஆங்கிலேயர்கள் வந்த என்ன அப்படியா? என்ன ஹிஸ்டரி படிக்கலையா யாரும்? ஓலவர் அதுக்கு முதல் போர்த்துகேயர்கள் வந்த, அதுக்கு பிறகு ஒல்லாந்தர்கள், அதுக்கு பிறகு யார் வந்து? ஆங்கிலேயர்கள். அப்படித்தானே? ஆங்கிலேயர்கள். அதுல இருந்து சுதந்திரம் அடைஞ்சதுதான் இலங்கை சுதந்திரம். விளங்கல்ல? அதுக்கு பிறகுதானே 1900 எத்தனை இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு? 1947, 48. 1948 இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு. அப்ப இவங்க எல்லாரும் விட்டு விட்டு போனதான் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு. சரி, அப்ப எல்லாம் நீங்க ஹிஸ்டரியில படிச்சு பாருங்க. எனவே அந்த அனுராதபுர ராஜதானியில தோற்றம் முதல் கண்டி அரசின் வீழ்ச்சி வரையான மிக நீண்ட இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஆரம்ப காலம் முதலே அறிமுகமாகி கடைசி வரைக்கும் நிலைத்து நின்ற வரலாறு முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. கடைசி வரைக்கும் இவ்வளவு இன்னல்கள் பிரச்சனைகள் வந்த போதும் இந்த நாட்டு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாம் தோன்றின காலம் முதல் இன்று வரைக்கும் நாங்கள் என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெரும்பான்மை சமூகத்தோடு ஒரு சிறுபான்மை சமூகம் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக, கிறிஸ்துக்கு பின் 9ஆம் நூற்றாண்டிலே இருந்து 7ஆம் நூற்றாண்டிலே இலங்கையில இஸ்லாம் அறிமுகமாயிற்று. அதிலிருந்து மெதுவாக முஸ்லிம்கள் உருவாகி 9ஆம் நூற்றாண்டுல பெரும் குடியிருப்பவர் சமூகமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்ததிலிருந்து இன்று வரைக்கும் 21ஆம் நூற்றாண்டு 1000 வருஷத்துக்கு மேல நாங்கள் இந்த இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே முஸ்லிம் என்ற பெயர்ல இல்லாம எங்கட தனித்துவங்களை பேணி வாழக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இலங்கையில் கிடைச்சி.
எனவே தனது தனித்துவத்தை பேணிக்கொண்டே இணைந்து சுமூகமாக வாழ்ந்த வரலாறு இலங்கை முஸ்லிம்களின் சிறப்புக்கு ஒரு சான்றாகி. இது இலங்கை முஸ்லிம்கள் ஸ்பெஷல். இது இலங்கை முஸ்லிம்கள் ஸ்பெஷல். ஏனென்று சொன்னா எத்தனையோ முஸ்லிம் நாடுகள்ல கூட இன்றைக்கு இஸ்லாம் என்ற என்னென்று தெரியாத அளவுக்கு அவனோட கல்ச்சர் மாறிடுச்சு. முஸ்லிம் நாடுகளாக இருந்த பேர் பெற்ற முஸ்லிம் நாடுகள் என்று பேர் பெற்ற நாடு காலப்போக்குல இவங்களுக்கு இஸ்லாம் என்றாலே என்னென்று தெரியாத அளவுக்கு அடையாளமே மாறி போயிடுச்சு நிறைய நாடுகளை. இன்றைக்கு அங்க தாவாவுடைய முயற்சிகள்லாம் நடக்குது. அப்படியான நாடுகள் நிறைய இருக்கு. எங்களோட நாட்டுக்கு இப்ப டூரிஸ்ட் எப்படி வருவாங்க, நான் பார்க்கிற வெள்ளக்காரி என்று சொல்லுவோம், அவங்கள மாறி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம் நாடுகள்ல அவங்களோட உள்நாட்டுல அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆடை கூட இப்படி அணியணும்னு தெரியாது, குர்ஆன் என்ற என்னன்னு தெரியாத முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க முஸ்லிம் நாடுகள் என்று பேர் போன நாடுல இப்ப அப்படியான நிலைமையில் உருவாயிருக்கு. ஆனால் எங்களோட இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில இலங்கை முஸ்லிம்கள் இந்த விஷயத்துல சிறப்புக்குரியவர்கள். அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் இஸ்லாத்துடைய தனித்துவத்தை பேணி, முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தை பேணி, தண்ட மார்க்கம் தன்னுடைய கொள்கை என்ற விஷயத்துல என்ன சீராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க முஸ்லிம் சமுதாயத்தினர். அதான் நீங்க சொல்லி தனது தனித்துவத்தை பேணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் அந்நிய மக்களுக்கு மத்தியில். எனவே இந்த பெருமை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களுக்கு இருக்கு. எனவே இது அடுத்த சந்தையை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு எங்கள் இருக்கின்ற விஷயத்தை நாங்க இந்த பாடத்திலிருந்து விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க 2 பிரதான தலைப்புல படிச்சுக்கிறோம். 10.2 யூனிட் 10ல 10.1 சில பகுதிகள் நாங்க ஆல்ரெடி பேப்பர் கிளாஸ்ல படிச்சோம். அது கிடைக்காதவங்க யூடியூப் ரெக்கார்டுகள் பார்த்து கொள்ளுங்க. 10.2ல இப்ப 2 தலைப்புகள் நாங்க படிச்சுக்கிறோம். இது ரெண்டு பகுதி தான் யூனிட் 10ல. 10.2ல மொத்தம் 4 தலைப்புகள் இருக்கு. முதலாவது தலைப்பு அரேபியாவுக்கும் அரேபியர்களுக்கும் இலங்கைக்கும் இடையில் எந்த தொடர்பு சம்பந்தமா பேசி, அது இன்னொரு தலைப்பு தான். 2வது தலைப்பு இலங்கையில முஸ்லிம்கள்ல அறிமுகம், அது படிச்சிட்டோம் 2வது தலைப்பு. அடுத்து 3வது தலைப்பு இலங்கையில் முஸ்லிம்களுடைய பரவல், அதுவும் படிச்சிட்டோம். இது 2 தலைப்பையும் வச்சு கொண்டுதான் எல்லாரும் சிக்கல் பட்டு கொண்டிருக்கிறேன், விலங்குகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன், கஷ்டமாய்க்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்தது 4வது தலைப்பு தான் முஸ்லிம்கள்ல தேசிய பங்களிப்பு. அப்ப தேசிய பங்களிப்பு இங்க நாங்க படிக்கல, இதுல ஒவ்வொரு தலைப்பு போட்டு எப்படி என்னென்ன பங்களிப்பு என்று சொல்லி வருகுது. ஆனா மேல படிச்சதுல எதாவது இந்த தேசிய பங்களிப்புக்குள்ள எந்தெந்த பகுதியில வரலாம் என்றதையும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. சால இந்த 1வது தலைப்பும் 4வது தலைப்பும் நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம், சான்ஸ் கிடைச்சா. சரியான எக்ஸாமு கிடையில எங்களுக்கு அதுக்குரிய தோதுகள் அமைஞ்சா பாடுபடும். 10.2ல மிக முக்கியமான பகுதி தான் இந்த 2வது 3வது தலைப்பு. ஒன்று இலங்கை முஸ்லிம்களுடைய இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகம் என்றது, அடுத்த இலங்கையில முஸ்லிம்கள்ல பரவல். எம்சிக்யூ கேள்வியும் வரும், எஸ்ஐ கேள்வியும் வரும். ஆல்ரெடி வந்து மிதிக்கு உங்களுக்கும் வரும். விளங்க சொல்ற விஷயம்? இப்ப இந்த பாடத்துல இந்த நாங்க படிச்ச இந்த 2 தலைப்புகள் 2 கிளாஸ்ல பாத்திக்கிறோம். இதுல ஏதும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த 2 தலைப்புகளை நாங்க படிச்சு நீங்க கிளியர் என்று சொன்னா பேப்பரை பார்க்க வேண்டியது. எல்லாரும் கிளியர் என்று சொன்னா சரி. யாருக்குமே எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல. மத்தவங்க? அப்ப இந்த பாடத்துல இப்ப இந்த பாடத்தை இப்ப படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நம்பிக்கொண்டு வந்திருக்கா? இந்த பாடம் எனக்கு இப்பதான் கிளியர் ஆகிருக்கு, இப்ப எனக்கு செய்யலும் இந்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் எப்படி கேள்விகள் வந்தாலும் என்ற ஒரு நம்பிக்கொண்டு வந்திருக்கா? இல்ல இப்பவும் அப்படித்தானே இருக்கா? ஒரு மூடலா தானே இருக்கா? நேத்து ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டை பாருங்க, உங்களுக்கு கிளியர் ஆகும். நேத்து இன்றைக்கு எல்லாம் ஜாயின் பண்ணி கிளியர் ஆயிப்பே ஃபுல்லா. அப்ப அப்படியானவங்க சொல்லுங்க. அப்போ என்ன மாதிரி?
எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலும் அந்த பகுதியிலேருந்து. சார் கிளியர். பேப்பர் பார்ப்பேன் என்ன. ஓகே சார். ரைட். அப்போ நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தது இஜ்மா என்றது 11வது பேப்பரில் பார்த்தோம். சரியா? இது 13வது பேப்பர். அப்போ அது நேற்றே நான் சொல்லிட்டேன், நீங்கள் யோசிக்கலாம் சில நேரம். அப்போ 12வது பேப்பர் எங்கன்னு சொல்லி 12வது பேப்பர் இருக்கு, நாங்கள் இன்னும் பார்க்கல. 12வது பேப்பர் டாபிக் வந்து விவாகரத்து. யூனிட் 8ல் இருக்கிறது. தலாக் ஃபர்ஸ்ட், இந்த தலாக் ஃபஸ்ஸு ஹுல்லு 3 வகை இருக்கு விவாகரத்து. தலாக்கில் நிறைய வகை எல்லாமே இருக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே வருது. அது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். அப்போ இந்த பாடம் அதை விட கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தா நல்லம் என்றதால இந்த பேப்பர் எடுத்தேன். அதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி, இப்போ கவனிங்கோ. பேப்பர் 13ல் இலங்கையில் இஸ்லாம் என்ற தலைப்பில் நாங்கள் 2 பிரதான தலைப்புகள் படித்தோம். அப்போ அதில் இருந்து தான் இவ்வளவு கேள்வியும் வந்திருக்கு. நாங்கள் படித்த 2 தலைப்புலையும் தான் இவ்வளவு கேள்வியும் இருக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பேப்பரை செஞ்சு பார்க்க சொல்லி நான் குரூப்பில் போட்டிருந்தேன். பிரிண்ட் பண்ணி செஞ்சு பார்த்தீங்களா? ஈஸியாக இருந்துச்சா? செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சா? ரைட். பாருங்க, முதலாவது 2025ல் 15வது கேள்வி, 15வது MCQ கேள்வி 2025ஆம் ஆண்டு. முதலாவது கேள்வி, இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அறிஞர் சித்திலப்பை பிரசுரித்த பத்திரிகையின் பெயர் யாது? அறிஞர் சித்திலப்பை பிரசுரித்த பத்திரிகையின் பெயர் யாரு? முதலாவது சொல்லிக்கு முஸ்லிம் நேஷன், 2வது புதினாலங்காரி, 3வது அஸ்ராருல் ஆலம், 4வது முஸ்லிம் பாதுகாவலன், 5வது அஸ்ஸவாப். முதலாவது சார். முஸ்லிம் நேசன். முஸ்லிம் நேசன் சரி ஆன்சர். எல்லாரும் ஓகேயா? முஸ்லிம் வேற எதுவும் ஆன்சர் வரும் அது? இல்ல சார். ரைட். அப்ப இது சம்பந்தமா இதுல இருக்கிற வேற நூல்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதை பத்தி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே என்று சொன்னா நான் ஏற்றுக்கொள்வேன். ஓகே, நீங்க சொல்றது சரி என்று சொல்லி. ஆனால் எது சரியான ஆன்சர் வரும் என்று உங்களுக்கு தெரியும். நாங்க படிச்சிருக்கோம். அறிஞர் சித்திலப்பை அறிமுகப்படுத்திய பத்திரிகையின் பெயர் என்று கேட்டாலே நீங்க எதை சொல்லணும்? முஸ்லிம் நேசன். முஸ்லிம் நேசன். ஏன்னா நாங்க படிச்சிருக்கிறோம். நேற்று படிச்ச பாடத்தில் இருக்கிற விஷயம் நோட்ஸில் இருக்கிறது திரும்ப திரும்ப காட்டி காட்டி போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு மைண்ட்ல அந்த பாடத்தை சேவ் பண்ணணும் என்றால் என்னோட நோக்கம். பாருங்க, அப்போ இலங்கையில் இஸ்லாத்தில் அறிமுகம், அதில் நபியாவோட காலத்தில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான என்ற விஷயத்த அதுக்குரிய சான்ற சுட்டிக்காட்டுற நேரம் நாங்கள் நேற்று படித்த விஷயம்தான். வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா இலங்கைக்கு வந்த என்ற விஷயத்தெல்லாம் எழுதி காட்டுறார். யாருண்டா? அறிஞர் சித்திலப்பை. அறிஞர் சித்திலப்பை எதில் எழுதி காட்டுறார் என்று சொன்னா, அவர் முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகையில் எழுதி காட்டுறார். இந்த செய்தியை தந்தையா பத்திரிகைன்னா ஒரு சஞ்சிகை தான் இது, வாராந்தம் வெளியிடக்கூடிய ஒரு சஞ்சிகை இதழ். பாருங்க, அறிஞர் சித்திலப்பை ஹுசைன் இப்னு முஹம்மது என்பவர் கோர்வை செய்த அல்கியா பாக்கரி எனும் நூலின் 1ஆம் பாகத்தின் 184ஆம் பக்கத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாக ஆதாரம் காட்டி முஸ்லிம் நேஷனில் பின்வரும் செய்தி தந்துள்ளார். அப்ப அறிஞர் சித்திலப்பை முஸ்லிம் நேஷன் இதுல இப்படி இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான இப்படி வஹப் இப்னு அபி ஹஃப்ஸா வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இது முஹம்மது இப்னு ஹுசைன் இப்னு முஹம்மது என்ற ஒரு கோர்வை செஞ்சு அல்கியா பாக்கரின் நூல்ல 1வது பார்ட் 1ல 184வது பேஜில் இருக்கின்ற விஷயத்தை இவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இவர் இந்த பத்திரிகையில முஸ்லிம் நேசன் அறிஞர் சித்திலப்பையுடைய பத்திரிகை. அதில் அவர் என்ன விஷயத்தை எழுதியிருக்கிறார்ன்றதும் அப்படியே பத்திரிகையில் இந்த விஷயத்தை அப்படியே போட்டி பாருங்க. முஸ்லிம் நேஷன் பத்திரிகை 1898 அக்டோபர் 22 வெளியான அந்த இதழ்ல அந்த சஞ்சிகையில் இந்த விஷயம் அப்படியே முஸ்லிம் நேஷன். இந்த நோம்பு காலம் எல்லாம் கேள்விகள் வரும், நிறைய பேர் எனக்கு அனுப்புவான். அதில் ஒரு கேள்விதான் முஸ்லிம் நேஷன் பத்திரிகையின் ஆசிரியர் யார் என்று. அப்ப இது பிறகு வரக்கூடாது.
உங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்து வச்சு அனுப்புவாங்க, அது வேற விஷயம். சரி, அப்ப விளங்கிக் கொள்ளும். முஸ்லிம் நேஷனுடைய ஆசிரியர் யாரு? அறிஞர் சித்திலப்பை. அறிஞர் சித்திலப்பை. சித்திலப்பை. இது ஒரு நூலா பத்திரிகையா? பத்திரிகை. 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 பத்திரிகை, அதாவது வார இதழ் அல்லது சஞ்சிகை, எல்லாம் உண்டுதான். சரி, அப்ப இது உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு டிரெக்டா தந்தது தான் கேள்வியாக, சும்மா போட்டு உங்களுக்கு குழப்பற இல்லை. சரியான வேற நூல்கள் அவங்க 1000 போடட்டும், எப்படிப்பட்ட நூலும் போடட்டும், உங்களுக்கு தெரியும் இதுக்கு முஸ்லீம் நேஷன் என்றுதான் ஆன்சர் வரும் என்று சொல்லி. எனவே 2025 15ஆவதுக்கு முதலாவது ஆன்சர் முஸ்லீம் நேஷன். அப்ப வேற எது எல்லாமே பிழை என்று உங்களுக்கு தெரியும். இப்ப வேற நூல்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க சான்ஸ் இல்லை, வேற நூல்களை பத்தி உங்களுக்கு தேவையும் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல பாஸ் பேப்பர்ல போட்டாங்களே, அதுக்காக வேண்டி நான் சொல்றேன். சும்மா நீங்க ஷோர்ட்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கீழே இருக்கிற லைன்ஸ் தந்திரிக்கு இதில் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளும். இதுல தந்திருக்கிற புதினா அலங்காரி, இதுவும் ஒரு முஸ்லிம் பிரமுகர் வாராந்த இதழ் தான். 1876 வெளிவந்த. இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லையா, ஆண்டெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை. இந்த விஷயத்த மட்டும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கணும். தேவையில்லாட்டி விடுங்க, பிரச்சனை. புதினா அலங்காரி என்றது இதுவும் ஒரு வார இதழ். அதாவது ஒரு சஞ்சிகை, ஒரு பத்திரிகை. எதிராசிரியர் யார் என்று சொன்னா அந்த காலத்து பேர்கள் தானே, கொஞ்சம் அப்படிதான் நிற்கும். வாப்பு மரிக்கார், இவர்தான் எதிராசிரியர். அடுத்து பாருங்க, அஸ்ராருல் ஆலம். அஸ்ராருல் ஆலம் வந்து ஒரு நூல். இது சஞ்சிகையோ இதோ இல்லை, இது ஒரு நூல், ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினதும் அறிஞர் சித்திலப்பை தான். இது வந்து எப்படியான நூல்ண்டா, ஒரு இஸ்லாமிய நூல். சூஃபி கருத்துக்களை, ஆன்மீக ரீதியான கருத்துக்களை முன்வைக்கிற ஒரு நூல். இதுல PDF இருக்கு. அந்த அந்த காலத்தில் இருந்த அந்த தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டது. சரியானே, நான் சும்மா பார்ப்போம் என்று சொல்லி எடுத்தேன். நான் அது உங்களோட குரூப் இன்ஷால நான் கிளாஸ் முடிஞ்சது பிறகு இந்த நூல்கள் அந்த அமைப்புகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சும்மா ஒவ்வொன்றும் ஒரு போட்டோவை போட்டேன். சும்மா பாருங்க, நீ எல்லாம் வச்சு கொண்டு பெருசா அதில் இருக்கிறத பாடமாக்கி அப்படி இப்படி இல்லாமல் சும்மா ஒரு மேலதிக நுழைஜிக்கா சும்மா பாருங்க. சில நேரம் அது ஞாபகத்தில் நிற்கும். நாளைக்கு எக்ஸாம் செய்யும்போது திடீரென இப்படி ஒரு போட்டோ ஒன்று பார்த்தோமே, அதில் இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு என்று ஞாபகம் வரும். அதுக்காகத்தான். ரைட். அப்ப இது ஒரு நூல். இது அறிஞர் சித்திலப்பை எழுதின நூல். அப்ப எங்க கேட்டி அறிஞர் சித்திலப்பையுடைய பரிசுத்த பத்திரிகை தான் கேட்டி, எனவே முஸ்லீம் நேஷன் தான் வரும். எனவே புதின அலங்காரி என்றதும் பிழை, அஸ்ராருல் ஆலம் என்றதும் பிழை. இது புதின அலங்காரி என்ற என் பேர் வந்தா புதினம் என்று சொல்றேன். இது ஒரு பழைய தமிழ் புதினம். இப்ப நான் யூஸ் பண்ணதானே, புதினம் பார்த்து கொண்டிருக்கிறான். புதினம் என்று சொன்னா அந்த செய்திக்கு புதினம் என்று சொல்றேன். நியூஸு அலங்காரத்திலிருந்து வந்ததுதான் அலங்காரி. ரெண்டையும் சேர்த்து புதின அலங்காரி என்று அந்த பத்திரிகை இவர் பேர் வச்சார். அந்த நியூஸ் அழகுபடுத்தி சொல்ற ஒரு வார இதழ் என்ற அடிப்படையில். சரி, அடுத்து வரும் 4வது முஸ்லிம் பாதுகாவலன். முஸ்லிம் பாதுகாவலன் இதுவும் ஒரு இதழ் தான். சரியான ஒரு சஞ்சிகை தான். இது மாசத்துல 2 முறை வெளிவரக்கூடிய அப்படியான ஒரு சஞ்சிகை. இது வந்து அப்துல் அசீஸ் என்றவர் எழுதின, அப்துல் அசீஸ் என்ற ஆசிரியருடைய சஞ்சிகை. அப்துல் அசீஸ். அடுத்து அஸ்ஸவாப். எனவே இதுவும் ஆன்சர் வராது. 4வது. அடுத்து அஸ்ஸவாப்.
இதுவும் அப்துல் அசீஸ் தானே? இதுவும் ஒரு இதழ் தான். இதுவும் இதழ் தான். மாத இதழ். ஒரு மாதம் ஒரு தடவை வெளியாகக்கூடிய ஒரு இதழ். இதர் ஆசிரியரும் அப்துல் அசீஸ் தான். சரி, அப்ப முதலாவது கேள்வியில பெருசா டீப்பா பாக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு. இதெல்லாம் எங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் இங்க தந்திக்கிறது, அது வேற விஷயம். நான் சும்மா இங்க பாஸ் பேப்பர்ல வந்துட்டேன்றதுக்காக உங்களுக்கு அது சம்பந்தமான அது என்ன, அது ஆசிரியர் யாருன்றதை மட்டும் தந்திக்கிறேன். அதை மட்டும் நீங்க சும்மா விளங்கி வச்சுக்கொள்ளும் போதுமானது. அதை பாடமாகி கஷ்டப்பட கொண்டு இங்க தேவையில்லை. அப்ப இந்த கேள்வி எங்களுக்கு தேவை. அறிஞர் சித்திலப்பை பிரசுரித்த முஸ்லிம் பத்திரிகையுடைய பேர் முஸ்லிம் நேசன். சரியா? படுத்த கேள்வி பாப்போமா? ரைட். 2025 19வது கேள்வி. இதுலயும் நூல்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வருது. ஆனா உங்களுக்கு தெரியும், இதுவும் ஈஸியான ஒரு விஷயத்தை தான் சொல்லி காட்டு பாருங்க. இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றோடு தொடர்புடைய முக்கிய தகவல்களை தரும் நூல்களை மட்டும் கொண்ட தெரிவு யாது? இலங்கை முஸ்லிம்கள்ல வரலாற்றை பேசுறதா அப்ப தொடர்புடைய. ரைட். அப்ப இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றோடு தொடர்புடைய முக்கிய தகவல்களை தரும் நூல்கள் கேட்டிக்கிறாங்க. அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லணும். முதலாவது பார்ப்போம். நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க, ஓகே. 5வது ஓகே. ஃபுதூஹுல் புல்தான் என்ற ஒரு நூல் தந்திருக்கு. இது இலங்கை முஸ்லிம்கள வரலாற்றை பேசுற நூலா? இது இலங்கை முஸ்லிம்கள வரலாற்றை பேசுற நூல். இதன் ஆசிரியர் யாரு? படிச்சு அல்-பலதூரி. அல் பலாதூரி எனக்கூடிய ஆசிரியர். ஃபுதூஹுல் புல்தான். இது எங்க படிச்சுட்டாங்க பாருங்க. ஞாபகப்படுத்துறத எடுத்து காட்டுறேன். இந்த நிறைய நூல்கள் எல்லாம் வருது. இங்க இருக்க பாருங்க. அல் பலாதூரி எனக்கூடிய மன்னன் எழுதின நூல் தான் ஃபுதூஹுல் புல்தான் எனக்கூடிய நூல். அந்த நூல்ல தான் இவர் ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுறார். இந்த இங்க இருந்து விதவைகளை பெண் மக்கள் அனுப்பினாங்க. நேத்து நாங்க படிச்சோம். என்ன, இலங்கையில மாணவம்மன் அரேபியர்களுடைய அவங்க இங்க மரணித்தவர்களுடைய விதவைகளை பெண்களை அங்க அனுப்பினாங்க. கப்பல்ல இவங்க அங்க போனாங்க. போற நேரம் கடற்கொள்ளைக்காரர்கள் இந்தியாவுல இருக்கிற அந்த தேபல் ஏரியாவுல தற்போதைய கராச்சி அங்க இருந்து ஒரு கும்பல் வந்து இவங்களோட உடைமைகளை கொள்ளையடிச்சு இவங்களை சிறை பிரிச்சாங்க. அதுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் மன்னனுக்கு இந்த நியூஸ் போய் அப்படியே பிரச்சனை நடக்குது. அப்ப இது இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்துக்குள்ள நாங்க பார்த்த ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல இந்த விஷயம் எதில் இருக்குன்னு சொன்னா அல் பலாதுரி மன்னனுடைய ஃபுதூஹுல் புல்தான் என்ற நூல் தான் சுட்டி காட்டப்பட்டு. அப்ப இது ஃபுதூஹுல் புல்தான் என்று இலங்கையில வரலாறு பேசுதா இல்லையா? முஸ்லிம்கள வரலாறு பேசுது. ரைட். அப்ப முஸ்லிம்கள வரலாற்றோட தொடர்புடைய நூல் ஓகே ஃபுதூஹுல் புல்தான். அப்ப அது சரி. அப்ப ஃபுதூஹுல் புல்தான் எப்படியும் சரியா தான் வரும். அப்ப இதுல எது ஃபுதூஹுல் புல்தான் இருக்கு எங்கே மிக்க பாருங்க. அப்ப இதுவும் ஓகே. ரைட். அடுத்தது பாருங்க, அர் ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லி தந்திரான். அர் ரஹீக்குல் மக்தூம் இது என்ன நூல் தெரியுமா யாருக்காச்சும்? நபியாவோட வரலாறு. ரைட். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பேசக்கூடிய ஒரு நூல். சரியா? எனவே இது பிழை, இது வராது. இது இலங்கை முஸ்லிம்கள் வரலாறு பேசுறதல்ல. எனவே முதலாவது பிழை. ஏன் ரெண்டும் சரியா இருக்கணும். முக்கிய தகவல்களை தரும் நூல்களை மட்டும் கொண்ட தொகுதி தான் கேட்டீங்க. எனவே இதுல முதலாவது ஓகே, இரண்டாவது பிழை. எனவே பிழை. அடுத்தது இரண்டாவது ஆன்சர் உங்களுக்கு தெரியும்.
இதுல கிதாபுல் உம்மு என்று சொல்லி ஒன்றை போட்டிக்கிறான். கிதாபுல் உம் எங்க படிச்சோம் சொல்லுங்க. ஷாஃபி இமாம். ரைட். இமாம் ஷாஃபியுடைய இமாம் ஷாஃபியுடைய ஒரு நூல் தான் கிதாபுல் உம். இது என்ன நூல் கிதாபுல் உம் என்றது? ரைட். இமாம் ஷாஃபியுடைய ஃபிக்ஹ் நூல் தான் இந்த கிதாபுல் உம். என்ன இன்னொரு நூல் நாங்க சிலபஸ்ல படிச்சிருக்கிறோம் சொல்லுங்க. உசூலுல் ஃபிக்ஹ் நூல் ஒன்று படிச்சிருக்கோம் இமாம் ஷாஃபி. அதாவது கிதாபுல் உம்மு இமாம் ஷாஃபியுடைய ஃபிக்ஹ் நூல். உசூலுல் ஃபிக்ஹ் நூல் ஒன்று இருக்கு. அடிக்கடி கேள்விக்கு இது வார எம்சிக்யூல பாடத்தை மீட்டல் செய்யறதுக்காக தான் கேட்கிறேன். சொல்லுங்க ஆபு. இமாம் ஷாஃபியுடைய உசூலுல் ஃபிக்ஹ் நூல் அது முதல்ல வெளியான உசூலுல் ஃபிக்ஹ் நூலா தான். எந்த நூல்? ரைட். அர்-ரிசாலா ஃபி உசூலில் ஃபிக்ஹ். அர்-ரிசாலா ஃபி உசூலில் ஃபிக்ஹ் என்ற நூல். குயிக்கா வரணும் ஆன்சர், லேட்டாக கூட. இன்னொரு மாசத்துல எக்ஸாம் இருக்கா? அப்ப எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கணும். குயிக்கா வரணும் கேள்விகள் கேட்டா. யூனிட் 4 இருக்கிற விஷயம் இது. இதுலயும் நாங்க படிச்சோம், இந்த பேப்பர் கிளாஸ்லயே படிச்சோம். நாங்க 4 இமாம்கள் மதுஹபுடைய ஆசிரியர்கள வரலாறும் படிச்சிட்டோம். அங்கே ஹதீஸ் துறை ஆசிரியர்கள வரலாறுகளும் படிச்சிட்டோம். எல்லாம் யூடியூப்ல வீடியோ இருக்கு, நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிக்கு, பேப்பர்ஸ் தரப்பட்டிக்கு. ரைட். எனவே கிதாபுல் உம் என்றது பிழை. அப்ப எப்படி மீது பிழைண்டா 2வது பிழை தான். சரியானே? அப்ப 2வது பிழை. சரி, இதுல இன்னொரு நூலுக்கு அதை பார்ப்போம். இப்ப 2வது ஆன்சர் பிழை என்று உங்களுக்கு தெரியும். அடுத்து 3வது பார்ப்போம். அடுத்து 2வதுல அஹ்காமு சுல்தானியா என்ற ஒரு விஷயம், ஒரு நூல் ஒன்று போட்டிக்கிறாங்க. அது என்ன நூல் என்று பார்ப்போம். இப்ப நீங்க உங்களோட அறிவை வச்சு செய்யறது வைங்கள. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அஹ்காமு சுல்தானியா என்ற நூல் என்ன நூல் என்றும் உங்களுக்கு தெரியா. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சது ஒவ்வொன்றை இதுல போட்டிக்கிறாங்க பாருங்க. அவ படிச்சா செய்யலாம், படிக்கலாட்டி கஷ்டமாயிக்கும். அழகான முறையில படிச்சா ஃபுதூஹுல் புல்தான் தெரியும். அர்-ரஹீக்குல் மக்தூம் என்ற நூல் ஒன்று நீங்க யூனிட் 10 இஸ்லாமிய வரலாறு பேசு, முஸ்லிம்கள் வரலாறு பேசு என்று படிக்கல. எனவே பிழை. எனவே வராது என்று தெரியும். எனவே அது பிழை. 2வது கிதாபுல் உம்மு சூரா முஸ்லிம்களை வரலாறு பேசுறது இல்லை என்று தெரியும். எனவே 2வது சூரா வராது. 2வதுல இருக்கிற அஹ்காமு சுல்தானியா வந்தாலும் அப்படியும் ஒன்று நீங்க படிக்கல, சில நேரம் வந்தாலும் 1வது இருக்கிற கிதாபுல் உம் என்று வரா என்று உங்களுக்கு தெரியும். எனவே 2வது பிழை. 3வது பாருங்க, முகத்திமா இப்னு கல்தூன் என்ற ஒரு கிதாப் தந்திருக்கு, ஒரு நூல்ல பேர் தந்தி. அடுத்தது கிதாபு தபகாத் அல் கபீர். இத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இந்த நூட்களை பத்தி? இல்ல சார். சரி, அதுவும் தெரியாது. அப்ப டிரெக்டா தெரிஞ்ச ஒரு ஆன்சர் இருக்குது குள்ளு. என்ன அடுத்து தெரிஞ்சதுல ஃபர்ஸ்ட் பாப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சதுல தாரீஹுல் கபீர் எங்க படிச்சோம்? இது என்ன நூல்? தாரீஹுல் கபீர் என்ன நூல்? இது தெரியாட்டி அப்ப நீங்க அப்படியே என்ன செய்ய வேண்டியதா, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் படிக்க வேண்டியதுதான். இன்னொரு மாசத்துல எக்ஸாம் இருக்கு. தாரீஹுல் கபீர் யார் நூல்? இமாம் ஷாஃபியுடைய நூலா? எக்ஸாம் செய்யற ஐடியா இருக்கே இல்லையா? இருக்கு. மத்தாக்கள் சொல்லுங்க, இப்படி ஒரு நூல் இருக்கான்றது இப்பதான் தெரியுமா? அப்படிதானே நீங்க சைலண்ட் ஐயத்தை பார்த்தா சார் மறந்துட்டு. நான் ஒரு ஹதீஸ் துறை அறிஞர்கள் பிடிஎஃப் ஒன்று உங்களுக்கு அனுப்பினேன் தானே? அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கல் தானே? அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கல் தானே?
ரைட், குயிக்கா அதை எல்லாரும் புரட்டுங்க. புரட்டி இந்த தாரீகுல் கபீர் அந்த ஹதீஸ் துறை அறிஞர்களை அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு தந்திருக்கு. ஒவ்வொரு ஹதீஸ் துறை அறிஞர்களும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு சார்ந்த அம்சங்கள்லாம் ஒரு அட்டவணையிலேயே தந்திருக்கு. அதுல அவங்களோட நூல்களும் இருக்கு. இந்த தாரீகுல் கபீர் என்று எங்கேயாச்சும் வருதான்னு சொல்லி குயிக்கா பார்த்து சொல்லும். என்ன வருதா? ஆம் சார். எங்க வருது? புகாரி மேம். விளங்கல. புகாரி மேம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட நூட்கள் என்ற இதர நூல்கள் என்ற ஒரு இதுல நாங்க படிச்சோம். என்னென்ன நூல் இமாம் புகாரிட நூல் அதுல போட்டிக்கிறது? சாது சாதி. என்ன மத்தால சவுண்ட காணல. கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் எப்படி படிக்கிறா, சும்மா கிளாஸ் ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டு வந்து விட்டு போற, ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டு வந்து விட்டு போற. அப்படி படிச்சு சரிப்பட்டு வராதா? அப்படி நீங்க படிச்சா விஷயம் இதான் என்று சொல்லி விளங்கும். அதோட அவடத்திலேயே எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஒரு 5-6 நாளைய பிறகு கேட்டால் ஒன்றும் தெரியாமை. எனவே அழகான முறையில தார விஷயங்களை பிரிண்ட் பண்ணி எடுத்து மெனக்கெட்டு அதை ஒரு தடவை மீட்டி படிச்சு தேவையான நேரம் அதில் இருக்கிற விஷயங்களை பார்த்து படி. சரி, சியாஹுசித்தா நூட்கள் அறிஞர்கள் என்ற பகுதியில இப்படி நீங்க லேட்டாக பேப்பர் லேட் ஆகும். விளங்கு தானே? இப்ப நீங்க குயிக் ஆன்சர் சொல்லி தான் நான் இதை பத்தி பேசிக்க மாட்டேன், அடுத்தடுத்த பகுதி போ. எனவே நீங்க சேவ் பண்ணினா உங்களுக்கு நிறைய பேப்பர்கள் பாடுபடும் எக்ஸாமுக்குள்ள. நீங்க இப்படி லேட்டாக உங்களுக்கு பேப்பர் லேட் ஆகும். ஒரு பேப்பர் முடிகிறது லேட் ஆனா நிறைய பேப்பர் பாடுபடாது எக்ஸாமுக்கு இடையில, டைம் போகும். அதனால உங்களோட கையில தான் நீக்கி நான் உங்களுக்கு ஃப்ரீயா செய்யறேன். என்ன எந்த அளவுக்கு உங்களால யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி படிச்சுக்கொள்ளும் ஏழுமான அளவு. ரைட். சஹீஹ் புகாரி உடைய ஆசிரியர் தான் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி என்று சொல்லுவோம். புகாராவில் பிறந்த ஒரு அறிஞர் என்ற தலை அபு புகாரி என்ற பேர்லேயே ஃபேமஸான ஒருத்தர். அவரை பற்றிய பல தகவல்கள் நாங்கள் படித்தோம் இமாம் புகாரியை பற்றி. அதுல ஏனையவைகள் என்ற இடத்துல போட்டி பாருங்க. இமாம் புகாரியுடைய இதர நூல் ஒன்றுதான் அத்தாரீகுல் கபீர். விளங்குதா எங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி? இதுதான் சொல்ல ஒவ்வொன்றையும் தெளிவாக அழகான முறையில படிச்சன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க விளங்கல. நிசா உங்களோட மைக் ஒன்னா இருக்கேன்னு சொல்லணுமா? அப்ப தாரீகுல் கபீர் யார நூல்? இமாம் புகாரி. புகாரி மேம். இமாம் புகாரிட நூல். அதையும் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இது எதை பத்தி பேசுற நூல்? இமாம் புகாரிட இந்த தாரீகுல் கபீர் எந்த துறை சார்ந்த நூல்? எதை பத்தி இது பேசுது? வரலாறு என்று சொன்னா இது, அதாவது இந்த அஸ்மாவுர் ரிஜால் என்ற ஒரு விஷயம் இருக்கே, யாபமிக்காது? அஸ்மாவுர் ரிஜால் என்ற அஸ்மாவுர் ரிஜால் என்ற என்ன? ஹதீஸ் துறை சார்ந்த 3 பிரதான கலைகள் நாங்க படிச்ச முசூலுல் ஹதீஸ், அஸ்மாவுர் ரிஜால், அடுத்தது இல்முல் ஜரஹ் வ தாதீல். அதுல அஸ்மாவுர் ரிஜால் என்றால் என்ன என்ற நான் கேள்வி கேட்டேன்.
எல்லாம் மறந்துட்டேனே. அஸ்மா ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர்வரிசை பற்றி ஆராய்ந்து ரைட். ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய வரிசையை பத்தி, அதாவது அந்த அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருத்தரையும் பத்திய ஃபுல் டீடைல்ஸ், ஃபுல் ஹிஸ்டரி இருக்கிறதா அஸ்மாவுர் ரிஜால். இந்த தாரீகுல் கபீர் இருக்குதானே, இது அஸ்மாவுர் ரிஜால் சார்ந்த ஒரு நூல். ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்களை பத்தி ஆய்வு செய்யற ஒரு வரலாற்று நூல். வரலாற்று நூல் தான். எந்த உங்களுக்கு நான் அந்த கிளாஸ்ல வரலாறு என்று சொன்னேன். எந்த வரலாறு சார்ந்த இந்த ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்கள் வரலாறு பேசுற ஒரு அஸ்மாவுர் ரிஜால் சார்ந்த நூல். இதுல ஹதீஸ் கலை வரலாற்று, அதாவது ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய ஃபுல் வரலாறு இருக்கும் இதுல. அதை வச்சு நாங்க ஒவ்வொரு அறிவிப்பாளரும் எப்படி என்று சொல்லி பார்த்து அவர் அறிவிச்ச ஹதீஸ் எடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி முடிவுக்கு வருவோம். அப்படிதான் தாரீகுல் கபீர் இமாம் புகாரிட நூல். அடுத்தது பாருங்க, தாரீகுர் ருசூல் வல் முலூக் என்று இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது, சரி, அது இருக்கட்டும். அப்ப இந்த இடத்துல தாரீகுல் கபீர் இலங்கை முஸ்லிம்கள வரலாறு பேசுற நூல் என்று சொல்லுவோமா நாங்க? இல்ல சார். இல்ல. எனவே 4வது ஆன்சரும் சூரா வராது என்று உங்களுக்கு தெரியும். அடுத்து முகத்திமா இப்னு கல்தூன், கிதாபு தபகாத் அல் கபீர், இதெல்லாம் நாங்க யூனிட் 10ல இலங்கை முஸ்லிம்கள வரலாறு சம்பந்தமா இப்பதான் படிச்சு போட்டு வந்தோம். இப்படி ஏதும் நூல்கள் நாங்க பார்த்தோமாங்க? இல்ல சார். இல்ல. 3வதும் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். 5வது பாருங்க, அஜாயிபுல் ஹிந்த். அஜாயிபுல் ஹிந்த், ஃபுதூஹுல் புல்தான். ஃபுதூஹுல் புல்தானை பத்தி நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அல் பலாதுரி மன்னனுடைய அல் பலாதுரி ஆசிரியருடைய ஒரு நூல் தான் ஃபுதூஹுல் புல்தான். அஜாயிபுல் ஹிந்த் யாருடைய நூல்? இப்னு ஷஹ்ரியார். ரைட், இப்னு ஷஹ்ரியாருடைய நூல். இப்னு ஷஹ்ரியார், இப்னு ஷஹ்ரியாருடைய நூல் தான் அஜாயிபுல் ஹிந்த். இது இலங்கை முஸ்லிம்கள வரலாறு பத்தி பேசுதா? ரைட், படிச்சோமா? அப்படி இவர புத்தகத்தை பத்தி எங்கேயும் எந்த இடத்துல நீங்க சொல்லுங்க ஆகும்? எந்த பேஜ்ல, எந்த பந்தியில? பாருங்க, உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்துல தான் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமாகிச்சு என்ற விஷயத்துல ஒரு ஆதாரம் ஒன்று சொல்றாங்க. 3ஆம் அக்ரபோதி மன்னனுடைய காலப்பகுதியில இலங்கையிலிருந்து தூதுவர் அனுப்பப்பட்ட அவங்க வந்து தான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்க வந்து சேரும்போது உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலப்பகுதி அந்த டைம்ல நீங்க வந்து அவங்க சேர்ந்த, அதாவது அங்க போய் அவங்க சந்திச்ச உமர் அலி அல்லாஹ்வுடைய தான் நபி அவங்க இருக்கும் போதே பயணம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன. அங்க போய் சேரும்போது உமர் அலி அல்லாஹ் ஆட்சி நடந்து கொண்டு உமர் அலி அல்லாஹ்கிட்ட இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு இங்க இலங்கைக்கு வந்து சேர்ந்தாங்க. வார வழியில போன தூதுவர் மரணிச்சிட்டார் பாகிஸ்தான்ல வச்சு. அவரோட போன பணியால் தான் கடைசியில இஸ்லாத்தை கொண்டு வந்து இலங்கையில சேர்க்கிறார் அப்படின்ற ஒரு வரலாறு படிச்சோம். இந்த வரலாறு எந்த நூல்ல இருக்கு? இப்னு ஷஹர். அஜாயிபுல் ஹிந்த். அஜாயிபுல் ஹிந்த் கூடிய இப்னு ஷஹ்ரியார் எழுதின இந்த நூல்ல தான் இருக்கு. எனவே இது இலங்கை வரலாறு பேசுதா இல்லையா? பேசுது. எனவே ஃபுதூஹுல் புல்தானும் இலங்கை வரலாறு பேசுற நூல், அஜாயிபுல் ஹிந்த் இலங்கை வரலாறு பேசுற நூல். எனவே 2025 19வது கேள்விக்கு எத்தனாவது ஆன்சர் வரும்? அப்ப 5வது ஆன்சர். அப்ப எடுத்தோடனே 5வது ஆன்சர்ன்னு சொன்னேன், அது விஷயம் இல்லை. ஓகே, சந்தோஷம். ஆனால் மத்த ஆன்சரை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். இது எங்க இருக்கு, என்ன விளக்கம், ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல உங்களுக்கு தெரியாது பிரச்சனை இல்லை, தெரியாது நானே உங்கள்ட்ட கேட்கல, இதெல்லாம் நீங்க படிக்கல தெரியும். ஆனா தாரீகுல் கபீர் உங்களுக்கு தெரியும், கிதாபுல் உங்களுக்கு தெரியும். அப்ப இதை பத்தி தெரிஞ்சிக்கணும். ரைட், இப்ப ஏனைய நூட்களை பத்தி நான் ஷோர்ட்டா சொல்றேன். நீங்க நோட் பண்ண தேவையில்லையா? ஏன்னா நோட் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. ரஹீக்குல் மக்தூம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நபி அவங்களோட வரலாறை பேசக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாறு. இதை பார்த்துப்பட்டு நாங்க முடிப்போம், இந்த கேள்வியை முடிப்போம். மிச்சத்தை நாங்கள் அடுத்த கிளாஸ்லாம் பார்க்க வேண்டி வரும். நான் பார்த்து இந்த கிளாஸ்லேயே முடிபாட வேண்டி சொல்லி நாங்கள் கொஞ்சம் விரிவாக தெளிவாக ஒன்றையும் ஸ்லோவாக பார்க்கறதால
அவசரப்பட்டு முடிக்கல. என்ன அவசரப்பட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவசரமா முடிக்கிற இது நமக்கு செட் ஆகல. சரி பாருங்க, இதுல ரெண்டாவது என்ன, இது ஃபுத்தூல் புல்தான் சரி, ரஹீக்குல் மக்தூம் ஓகே, அது நபி அவங்களோட வரலாறு பேசுற நூல். அது கிதாபுலும் உங்களுக்கு தெரியும். அது அஹ்காமு சுல்தானியா. அஹ்காமு சுல்தானியா இதுல பேர்ல உங்களுக்கு சுல்தான் இந்த சுல்தான் ஆட்சியாளர், அதாவது இந்த அரசியல் சம்பந்தமாக பேசுற ஒரு நூல் தான். ஆட்சி நிர்வாகம் சம்பந்தமாக பேசுற ஒரு நூல் தான் இந்த அஹ்காமு சுல்தானியா என்ற நூல். நோட் பண்ண தேவையில்லையா, சும்மா விளங்கி கொள்ளுங்க. நோட் பண்றேன்டா ஷோர்ட்டா இதை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் சொல்றத மட்டும். இதை பேசணும் தான். இது அரசியல் நிர்வாகம் சம்பந்தமா பேசுறது. ரைட். அடுத்து இந்த முகத்திமா இப்னு கல்துன் என்ற ஒரு நூலிக்கே. முகத்திமா இப்னு கல்துன் என்றது இது ஒரு சமூகவியல் சார்ந்து, அதாவது இந்த நாகரிகங்கள்ல தோற்றம், வளர்ச்சி, வீழ்ச்சி அது சம்பந்தமா பேசுற நூல். சமூகவியல் மாதிரி ஒரு சமூகவியல் சார்ந்த ஒரு நூல் தான் இது, சமூகவியல். இன்னும் எத்தனை பேப்பர் ஈக்கென்று கேட்டுக்கிறீர்கள் மெசேஜ்ல. எத்தனை பேப்பர் ஈக்கன்றது உங்களோட கையில நீக்கி. பேப்பர் இப்படியே போய் கொண்டிருக்கும். இப்போ 13வது பேப்பர் போகுதானே. எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் கிளாஸ் போடுவேன். வீக்கில் எப்படியும் ஒரு கிளாஸ், 2 கிளாஸ், சில நேரம் 3 கிளாஸும் வரலாம். எத்தனை பேப்பரை முடிக்கலாம் என்றது உங்களோட கையில நீக்கி. இப்போ ஒரு பேப்பரை வச்சுக்கொண்டு நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் சொல்லலைன்னு சொன்னா பரட்டுங்க, பாருங்க, சொல்லுங்க என்று சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு இப்போ அதில் டைம் போகும். நீங்க ஸ்பீடா இருந்தா நிறைய பேப்பர் பாருங்க, அவ்வளவுதான். எத்தனை பேப்பர்ன்றது நம்மட இதுல இல்லையா, அதை சொல்லிக்கொள்றேன். மேக்சிமம் போறோம்னா 50 பேப்பர் வரைக்கும் போகும். ஆனா 50 பேப்பர் வரைக்கும் போறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணினா 50 பேப்பர் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன இப்பதான் 13வது பேப்பர் போகுது. அப்ப 50 பேப்பர் வரைக்கும் போகலாம். எத்தனை பேப்பர் வரைக்கும் போறன்றது உங்களோட கையில. நீங்க கொஞ்சம் ஸ்பீடா இருந்தா நாங்க எத்தனை அடுத்து 14, 15, 16 அப்படியே போய்கொண்டு எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் போகும். அது எத்தனை பேப்பர் பார்க்கணுமோ அத்தனை பேப்பர் பார்ப்போம். இவ்வளவுதான் விஷயம். அதுல ஒவ்வொரு பேப்பரும் பெரும் பெரும் டாபிக்கை சார்ந்து வரும். அப்ப முகத்திமா இப்னு கல்துன் இது. அடுத்து தாரீகுல் கபீர் உங்களுக்கு தெரியும். தாரீகுர் ருசூல் வல் முலூக் என்ற ஒரு நூலிக்கு பாருங்க. இதுலேயும் உங்களுக்கு அந்த பேர்லேக்கு ருசூல் வல் முலூக் என்று சொன்னா இது இந்த ரசூல்மார்களுடைய சில வரலாறுகள், அவங்கள விஷயங்கள், நபிமார்கள் ரசூல்மார்கள் பற்றி பேசுகிற நூல் தான் இது. தாரீகுர் ருசூல் வல் முலூக் என்று. தாரீகு தபரி என்றதுக்கு பேர் சொல்ற அப்படின்றலாம் வருது. சரி, அடுத்தது அஜாயிபுல் ஹிந்தி உங்களுக்கு தெரியும். அப்ப கிதாப் தபக்காத் அல் கபீரை மட்டும் சொல்லலை நான் உங்களுக்கு, நான் வேறெல்லாம் சொல்லியாச்சு. கிதாப் தபக்காத் அல் கபீர். இதுவும் வரலாறுகள் பேசுற நூல் தானா. கிதாப் தபக்காத் அல் கபீர் என்றது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட, அடுத்து சஹாபாக்கள்ல, தாபீன்கள் எப்படியானவர்கள வரலாறுகளை பேசுற ஒரு வரலாறு சார்ந்த நூல் கிதாப் தபக்காத் அல் கபீர். அப்ப எல்லாம் வந்துட்டானே, எல்லாம் சொல்லிட்டேன் தானே. அப்ப இதுல உங்களுக்கு சிலபஸ்ல வந்ததை நீங்க நல்லா பார்த்துக்கொண்டா சரி. மிச்சதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சிலபஸ்ல நல்லா பார்த்துக்கொள்வோம். கீழே இந்த லைன்ஸ்ல நீங்க நோட் பண்ணிக்கொள்வோம். சிலபஸ்ல முக்கியமான விஷயங்களை டைம் முடிஞ்சு, அதனால இன்ஷா அல்லாஹ்
அடுத்தது 3வது கேள்வி இருந்து இப்ப எல்லாம் படிச்சிட்டோமா? இப்ப நேத்து படிச்சது பிறகு நீங்க சில நேரம் பேப்பர் செய்யாம இருந்தீங்க. ஆனா இன்றைய படிச்சுட்டோம், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனவே இப்ப அழகான முறையில பேப்பர் இதுல இந்த பேப்பர்ல இருக்கிற எல்லா கேள்வியும் அழகா செய்யலாம். இன்னொரு தடவை நீங்க என்ன செய்யுங்கன்னா படிச்ச பாடத்தை மீட்டல் செய்யுங்க. 2 கேள்வி நாங்க பார்த்துட்டோம். 3வது கேள்வியிலிருந்து ஃபுல்லாங்கால செஞ்சு கொண்டு போவோம் ஒவ்வொரு கேள்வியா. முதலாவது சிலபஸை தியரியை மீட்டுங்கோ, மீட்டர் ஒன்று செஞ்சு போட்டு பேப்பரை சுயமா நோட்ஸை பார்க்காம செய்யுங்க. செஞ்சு வைங்க. இன்ஷால்லா 7 மண்டா நாளைக்கு கிளாஸ் ஒன்று போடு. 7 மண்டா இன்ஷால்லா போட்டு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? விளையாட்டு தானே படிச்சதெல்லாம்? ஆமாம் சார். ஓகே, இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Yes, sir. வலைக்கும்